ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மேக்கிங் ஆஃப் த நேஷ்னல் மூமெண்ட். ஸோ 1870ஸ்லேருந்து 1947 வரைக்கும் இந்தியாவில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ காந்தி வந்தது, அம்பேத்கர் வந்து ஏன் ஃபாதர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த புக்கு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட Pasts-3 Part 2 NCERT 8th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் 8th இது, சரிங்களா. ஸோ இங்கே இருக்க பாருங்கள், இந்த புக்கு தான் Pasts-3 Part 2 கிளாஸ் 8. ஸோ இதுக்கு முன்னாடி Part 1 எங்கே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, Part 1 ஃபுல் புக் முடிச்சாச்சு கோர்ஸ். அண்ட் அதோட டெமோ வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா Chapter 2 அண்ட் ஐ திங்க் Chapter 4 சம்திங் டெமோ வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் கீழே போயிட்டு ப்ளேலிஸ்ட்டில் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு இருக்கும், அதில் லாஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இல்லை இதுலேயே இந்த வீடியோலேருந்து ஒரு 4 வீடியோஸ் கீழே போனீங்கன்னா இருக்கும், இல்லை டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட செக் பண்ணி பாருங்கள், அதில் இருக்கும் இதோட ப்ரீவியஸ் லிங்க்ஸ் எல்லாம், சரிங்களா. ஸோ இந்த புக்கிலேருந்து இந்த சாப்டர் தான் உங்களுக்கு ரெஃபரன்ஸாக நான் டெமோ வீடியோவாக கொடுக்குறேன், சரிங்களா. உங்களுக்கு நம்மளோட NCERTs பர்ச்சேஸ் பண்ணணும், ஸோ நிறைய NCERTs போயிட்டுருக்கு, எதெல்லாம் வந்து எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னு தெரியணும் அப்படின்னாலும் மெசேஜ் பண்ணி கேளுங்க. டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் நம்பர் இருக்குது, அதுக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க, இதுதான் நம்பர். அண்ட் இது இல்லாமல் பாலிட்டி, ஜியோகிரஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்ட் NCERTலேருந்து லைக் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வரைக்கும் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு நம்மளோட கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னா டெலகிராம்லேயும் வந்து PDF சென்ட் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் எடுத்துருக்கோம், அதோட ரேட்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி அங்கே கூட பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வரலாம், சரிங்களா. இல்லை டேரெக்டாக உங்களுக்கு PDF வேணாலும் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம், சரிங்களா. இப்போ நம்ம டாபிக் உள்ளே போயிடலாம். ஃபைன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 11th லெசன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், போலீஸ் டியர் கேஸ் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் டியூரிங் த குவிட் இண்டியா மூமெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து டியர் கேஸ், கண்ணிலேருந்து தண்ணி வரும் இல்லையா, அந்த கேஸை வந்து ரிலீஸ் பண்ணி விட்ருக்காங்க குவிட் இண்டியா மூமெண்ட் அப்போது. ஸோ வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு சொல்லி அந்த மூமெண்ட். ஸோ இந்த ப்ரீவியஸ் சாப்டர்ஸ், இதுக்கு முன்னாடி இருக்கிற சாப்டர்ஸ்லலாம் த பிரிட்டிஷ் கான்கஸ்ட் ஆஃப் டெரிட்டரிஸ் அண்ட் டேக் ஓவர் ஆஃப் கிங்டம்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ பிரிட்டிஷ் எப்படி ஒரு டெரிட்டரியும் கேப்சர் பண்ணாங்க, டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ், அப்புறம் மிஸ்கவர்னன்ஸ், அதுக்கப்புறம் வார்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வச்சு லைக் அக்வயர் பண்ணிட்டாங்க. சப்சிடரி அலையன்ஸ் அண்ட் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நியூ லாஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. சேஞ்ச் இன் த லைஃப்ஸ் ஆஃப் பெசன்ஸ் அண்ட் ட்ரைபல் லைஃப்ஸ் மாறிச்சு. எஜுகேஷ்னல் சேஞ்சஸ் இந்த 19th century கொண்டு வந்தாங்க. டிபேட்ஸ் ரிகார்டிங் த கண்டிஷன் ஆஃப் விமனோட லைக் விமனோட கண்டிஷனும் நிறையா மாறிச்சு. சத்தி அபாலிஷ் பண்ணாங்க, ரீமேரேஜ் கொண்டு வந்தாங்க, விடோ ரீமேரேஜ். சேலஞ்சஸ் டு த காஸ்ட் சிஸ்டம், சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ அதை பற்றி தனியாகவே வந்து சமச்சீர் புக்லேருந்து நான் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்கேன், ஸ்பெக்ட்ரம் புக்லேருந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கேன், சோஷியல் ரிஃபார்ம்ஸ் மட்டும், சரிங்களா. அண்ட் த ரிவோல்ட் ஆஃப் 1857 நம்ம பார்த்தோம். ஸோ நான் 2 கான்செப்ட் எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா, ஒன்று வந்து ட்ரேட் டு டெரிட்டரி Chapter 2, நெக்ஸ்ட் வந்து 1857 ரிவோல்ட்னால என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஒரு லெசன் எடுத்திருக்கேன். ஸோ த டிக்ளைன் ஆஃப் கிராஃப்ட்ஸ் அண்ட் க்ரோத் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், எப்படி வந்து இந்தியன் கிராஃப்ட்ஸ் டிக்ளைன் ஆகி இண்டஸ்ட்ரீஸ் எப்படி இந்தியாவில் வளர ஆரம்பிச்சிது அப்படிங்கிறத பார்த்தோம். அண்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் வாட் யூ ஹேவ் ரெட் அபவுட் தீஸ் இஷ்யூஸ் டு யூ திங்க் இந்தியன்ஸ் வேர் டிஸ்கண்டென்டட் வித் த பிரிட்டிஷ் ரூல். ஸோ இதெல்லாம் நல்லது தானே நடந்திருக்கு சில விஷயங்கள். ஸோ இருந்தாலும் அவி அன்ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இஃப் ஸோ ஹவ் வேர் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் அண்ட் கிளாஸஸ் டிஸ்சாட்டிஸ்ஃபைட். ஸோ ஒருத்தவங்க பிரிட்டிஷ் ரூலில் வந்து மாற்றி மாற்றி டிஸ்சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். So the emergence of nationalism. The above mentioned developments led the people to ask a crucial question. What is this country of India and for whom is it meant? ஸோ இந்த நம்ம கண்ட்ரி இருக்கு இல்லையா, லைக் இவ்வளோ சேஞ்சஸ் கொண்டு வராங்க, இந்த சேஞ்சஸ் யாருக்காக கொண்டு வராங்க, இந்த கண்ட்ரி யாருது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் வருது. ஸோ த ஆன்சர் தட் கிராஜுவலி எமர்ஜ்ட் வாஸ் இந்தியா வாஸ் த பீப்புள் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியா எதுக்கு அப்படின்னா பீப்புள் ஆஃப் இந்தியாவுக்கு தான். ஆல் த பீப்புள் irrespective ஆஃப், நம்ம இந்தியாவில் வந்து we have various class, கலர், காஸ்ட், க்ரீட், லாங்குவேஜ், ஜெண்டர், இதெல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்குது இல்லையா. அண்ட் த கண்ட்ரி இட்ஸ் ரிசோர்ஸஸ் அண்ட் சிஸ்டம். ஸோ நம்மக்கிட்ட நம்ம கண்ட்ரி, நம்மளோட ரிசோர்ஸஸ், அதில் ஒர்க் பண்ணுற சிஸ்டம்ஸ் were meant for all of them, எல்லாருக்குமே சொந்தமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வித் திஸ் ஆன்சர் கேம் த அவேர்னஸ் தட் த பிரிட்டிஷ் வேர் எக்ஸசைசிங் கண்ட்ரோல் ஓவர் த ரிசோர்ஸஸ் ஆஃப் இந்தியா. ஸோ நம்மளோட ரிசோர்ஸஸை அவங்க பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க, அந்த நம்மளோட மக்களையும் வந்து அவங்க பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. அண்ட் until this control was ended, India could not
பி ஃபார் இண்டியன்ஸ். ஸோ இந்த பிரிட்டிஷ் கண்ட்ரோல்லேருந்து நம்ம வெளியில் வர வரைக்குமே வந்து இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி இந்தியன்ஸுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து இவால்வ் ஆகிடுது. ஸோ திஸ் கான்ஷியஸ்னஸ் began to be clearly stated by the political associations formed after 1850s. ஸோ இந்த அவேர்னஸ் இருக்குது பார்த்திங்களா, நிறைய பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் ஒன்றா அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி இந்த நம்ம இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸே வந்து 1885 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி 1850ஸ்க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே இந்த கான்செப்ட் தான் பரப்ப ஆரம்பித்தாங்க. எஸ்பெஷலி தோஸ் தட் கேம் இன் டு பீயிங் இந்த 1870s அண்ட் 1880s பக்கம்லாம். So most of these were led by English educated professionals such as lawyers. So இந்த மோஸ்ட்டாக இருக்கிற இந்த பொலிட்டிக்கல் அசோசியேஷன்ஸில் யார் ஃபார்ம் பண்ணுவாங்க, அதில் யார் மெம்பர்ஸாக இருப்பாங்கன்னா இங்கிலீஷ் எஜுகேட்டட் ப்ரொஃபஷனல்ஸ், இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க அண்ட் மோஸ்ட்டாக லாயர்ஸாக இருப்பாங்க. ஸோ த மோர் இம்பார்ட்டண்ட் ஒன்ஸ் வேர் த பூனா சர்வஜனிக் சபா. ஸோ பூனா சர்வஜனிக் சபா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பாம்பேயில் இந்தியன் அசோசியேஷன், மெட்ராஸ் மகாஜன் சபா அண்ட் the Bombay Presidency Association and of course the Indian National Congress. ஸோ இதில் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் பற்றி நிறைய பேருக்கு தெரியும். ஸோ மிச்சம் இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸ்லாம் எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணாங்க அண்ட் யார் அதில் வந்து இம்பார்ட்டண்ட் ஆர் ப்ராமினென்ட் மெம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பாக்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து நம்ம ஸ்பெக்ட்ரம் புக்கில் டீட்டெயிலாக கவர் பண்ணிட்டோம். ஸோ பூனா சர்வஜனிக் சபா, இந்தியன் அசோசியேஷனில் யார் ஃபார்ம் பண்ணா அந்த மாதிரி. ஸோ அங்கேருந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னா லைக் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நோட் த நேம் பூனா சர்வஜனிக் சபா அப்படிங்கிறது வந்து ஃபுல் ஃபார்ம் சொல்லியிருக்காங்க. த லிட்ரல் மீனிங் ஆஃப் சர்வஜனிக் இஸ் ஆஃப் ஃபார் ஆல் த பீப்புள். சர்வஜனிக் அப்படின்னா எல்லாத்துக்கும் சொந்தம், சர்வானா ஆல், ஜனிக் அப்படின்னா ஆஃப் த பீப்புள். And though many of these associations functioned in specific parts of the country, ஸோ ஒரு அசோசியேஷன் இப்போ பெங்கால், அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாம்பே, மெட்ராஸ், அந்த மாதிரி வந்து ஒரு அசோசியேஷனும் ஃபங்க்ஷன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மெட்ராஸ் மகாஜன் சபாலாம் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியில், பூனா சர்வஜனிக் சபா வந்து பாம்பேயில், அந்த மாதிரி. ஸோ தேர் கோல் வாஸ் ஸ்டேட்டட் அஸ் த கோல்ஸ் ஆஃப் ஆல் த பீப்புள் ஆஃப் இந்தியா. ஸோ ஒரு இடத்துக்காக மட்டும் நாங்கள் போராடல, இந்தியா முழுவதுக்கும் நாங்கள் போராடுறோம் அந்த மாதிரி. ஸோ நாட் தோஸ் ஆஃப் எனி ஒன் ரீஜன், கம்யூனிட்டி ஆர் கிளாஸ். ஒரு ரீஜனுக்காக நாங்கள் வந்து இந்த எங்களோட அசோசியேஷனோட மெயின் கோல்ஸ் இல்லை, எல்லாருக்குமே காமனாக இருக்கும். அண்ட் ஒரு கம்யூனிட்டிக்காகவும் இல்லை, ஒரு கிளாஸ்க்காகவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ தே ஒர்க்ட் வித் த ஐடியா that the people should be sovereign. Sovereign அப்படின்னா the capacity to act independently without outside interference. ஸோ வெளியில் யாரோட ஒரு இன்வால்மெண்ட் இல்லாமல் நம்மளுக்கு இஷ்டப்பட்டதை செய்கிறது தான் வந்து சாவரன். ஸோ கெப்பாசிட்டி டு ஆக்ட் இண்டிபெண்ட்லி. ஸோ யார் மேலேயும் டிபெண்ட்டாக இல்லாமல் இண்டிபெண்ட்டாக ஆக்ட் பண்ணுறது. ஸோ இவங்க எல்லாம் இந்த அசோசியேஷன்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணது எதுக்கு அப்படின்னா பீப்புள் ஷுட் ஒர்க் சாவரனாக இருக்கணும் அப்படிங்கிறங்காட்டி. மாடர்ன் கான்ஷியஸ்னஸ் அண்ட் அ கீ ஃபீச்சர் ஆஃப் நேஷ்னலிசம். ஸோ இது லேட்டர் இந்த சாவர்னிட்டி தான் நம்மளோட மாடர்ன் கான்ஷியஸ்னஸும் அண்ட் நேஷ்னலிசம்க்கு ஒரு கீ ஃபீச்சரான ஒரு மெயின் பாயிண்ட்டாகவும் இருந்தது. சாவரன் நேஷன், இந்தியா வந்து ஒரு சாவரன் நேஷன் அந்த மாதிரி. ஸோ பிரிட்டிஷ்லாம் வந்து தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. இன் அதர் வேர்ட்ஸ், தே பிலீவ் தட் த இந்தியன் பீப்புள் ஷுட் பி எம்பவர்ட் டு டேக் டெசிஷன்ஸ் ரிகார்டிங் தி அஃபேர்ஸ். ஸோ இந்தியன்ஸ் வந்து நம்மளுக்கான டெசிஷன்ஸ் நம்ம தான் எடுக்கணும், வேறு யாரும் நம்மளுக்கு எடுக்கக்கூடாது அந்த மாதிரி. ஸோ த டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் வித் பிரிட்டிஷ் ரூல் இன்டென்சிஃபைட் இன் 1870s 1880s பக்கம்லாம் ரொம்ப அன்ஹாப்பியாக இருக்கும் அவங்களோட ரூலோட. ஏன் அப்படின்னா ஆர்ம்ஸ் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணுறாங்க 1878. ஸோ ஆர்ம்ஸ் ஆக்ட் பாஸ் பண்ணும்போது இங்கே இந்தியாவில் வைஸ்ராய் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது 1878 அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். டிஸ்அலோவிங் இண்டியன்ஸ் ஃப்ரம் பொசஸிங் ஆர்ம்ஸ். ஸோ இந்தியன்ஸ் யாருமே வந்து ஆர்ம்ஸ் வச்சுக்கக்கூடாது, லைக் கன்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே பொசஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டுருவாங்க. அண்ட் இந்த சேம் இயர் அந்த 1878 வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணுவாங்க. வாஸ் ஆல்சோ இன்ஆக்டட் இன் அன் எஃபர்ட்ஸ் டு சைலன்ஸ் தோஸ் ஹூ ஆர் கிரிட்டிக்கல் ஆஃப் த கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட்டை பற்றி அவங்களோட நியூஸ் பேப்பர், ஜேர்னல்ஸ், பேம்ப்ளெட்ஸில் எழுதுகிறவங்களை பற்றியெல்லாம் எழுதுவாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொண்டு வந்த ஒரு ஆக்டுன்னு சொல்லலாம். ஸோ கவர்மெண்ட் இந்த சென்ஸ் பிரிட்டிஷ் நினச்சாங்க அப்படின்னா, இன்கேஸ் பிரிட்டிஷை பற்றி ஏதாவது எழுதுகிறாங்க அப்படின்னா இவங்களோட லைசன்ஸ் அப்படியே கட் டவுன் பண்ணி விட்டுடலாம். ஸோ அதான் வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட். So the act allowed the government to confiscate the assets of the newspaper, including their printing presses, if the newspapers published anything that was found objectionable. ஸோ இப்போ பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக நீங்கள் ஏதாவது எழுதுறீங்க அப்படின்னா உங்களோட அசெட்ஸை ஃபுல்லாக, இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த கம்பெனி ஃபுல்லாக அவங்க கேப்சர் பண்ணிடுவாங்க. அண்ட் in 1883 என்ன ஆகுதுன்னா, there was a
furor over the attempt by the government to introduce the Ilbert Bill. ஸோ 1883 இல்பர்ட் பில் கான்ட்ரவர்சி வருது. ஸோ இந்த கான்ட்ரவர்சி என்ன, ஸோ 1883 யார் வைஸ்ராய் அப்படிங்கிற மாதிரியும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். So the bill provided for the trial of British or European persons by Indians and sought equality between British and Indian judges in the country. ஸோ 2 டைப் ஆஃப் லைக் ஒரு பிரிவினை இருக்கும் அது நீங்கள் கோர்ட் சிஸ்டமில் பார்க்கும்போது. ஸோ இந்தியன் ஜட்ஜஸும் இருப்பாங்க, பிரிட்டிஷ் ஜட்ஜஸும் இருப்பாங்க. ஸோ இதில் வந்து இப்போ நார்மலாக யாராவது தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏர்லியராக இப்போ வந்து யூரோப்பியன்ஸ் ஆர் பிரிட்டிஷர்ஸ் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க, பிரிட்டிஷ் ஜட்ஜ் கிட்ட மட்டும் தான் போவாங்க. அது இந்தியன்ஸ் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் ஜட்ஜ்கிட்டையும் வரலாம், இல்லை பிரிட்டிஷ் ஜட்ஜ்கிட்டையும் போகலாம். ஸோ அதனால் ஒரு ஈக்குவாலிட்டி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக யூரோப்பியன்ஸோ பிரிட்டிஷர்ஸோ யார் இருந்தாலும் இப்போ இந்தியன் ஜட்ஜஸும் அவங்கள ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்கன்னா அவங்க வந்து தீர்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை உண்டாக்கிடுச்சு. பட் வென் ஒயிட் ஒப்போசிஷன் ஃபோர்ஸ் த கவர்மெண்ட் டு வித்ட்ரா த பில், அதுக்கப்புறம் இந்த பில்லை வித்ட்ரா பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒப்போசிஷன் இருக்கும், எப்படி ஒரு இந்தியன் வந்து நம்மளை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்தியன்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ஒரு கோவத்தை ஏற்படுத்திடுச்சு. ஸோ த ஈவெண்ட் ஹைலைட்டட் த ரேஷியல் ஆட்டிடியூட்ஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் இன் இந்தியா. ஸோ எப்படி வந்து ரேஷியலாக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இது காட்டியிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த Ilbert Bill controversy and the need for an all India organization of educated Indians had been felt since 1880. ஸோ 1880லேருந்தே வந்து ஒரு ஆல் இண்டியா ஆர்கனைசேஷன் வந்து ஆரம்பிக்கணும், எஜுகேட்டட் இந்தியன்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வரைக்குமே வந்து மெட்ராஸ், பூனா அந்த மாதிரி தான் செப்பரேட் ரீஜன் வைஸ் தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஆல் இண்டியா லெவலில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் த இல்பர்ட் பில் கான்ட்ரவர்சி டீப்பன் திஸ் டிசையர். ஸோ இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இல்பர்ட் பில் 1883 அந்த கான்ட்ரவர்சி நடக்கும் இல்லையா. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு ஆல் இண்டியா ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சே ஆகணும் இந்தியன்ஸ்க்காக அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ த இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் அப்படி தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரேவ் 72ன்னு சொல்லுவாங்க இவங்களை. 72 டெலிகேட்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் த கண்ட்ரி. ஸோ கண்ட்ரியில் நூக் அண்ட் கார்னர்லேருந்து எல்லாம் வந்து பாம்பேயில் மீட் பண்ணுறாங்க டிசம்பர் 1885. ஸோ இதோட ஏர்லி லீடர்ஷிப் நிறைய பேர் வந்து ஏர்லியராக 1885, 1886, 1887, 1888 அந்த மாதிரி யார் லீடர்ஸாக இருப்பாங்க, பிரசிடெண்ட்டாக இருப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தாதாபாய் நவ்ரோஜி, கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஃபெரோஸ் ஷா மெஹ்தா, பத்ருதீன் டியாப்ஜி வந்து 1887 வருவார். ஸோ இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு முஸ்லிம் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ். அப்புறம் டபிள்யூசி பானர்ஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி, ஆர்சி டட், ரமேஷ் சந்திர டட், அதுக்கப்புறம் சுப்பிரமணிய ஐயர், இவங்க எல்லாமே வந்து பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க. வாஸ் ராஜ்லி ஃப்ரம் பாம்பே அண்ட் கேல்கட்டா. ஸோ மோஸ்ட்டாக இதில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டிங்கன்னா பாம்பே, கேல்கட்டா சார்ந்தவங்க தான் இருப்பாங்க. நவ்ரோஜி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, தாதாபாய் நவ்ரோஜி, இவர் ஒரு பிஸ்னஸ் மேன் அண்ட் அ பப்ளிசிஸ்ட். ஸோ பப்ளிசிஸ்ட்னால் யாருன்னா, சம்மன் ஹூ பப்ளிசைசஸ் அன் ஐடியா பை சர்க்குலேட்டிங் இன்ஃபர்மேஷன். ஸோ இன்ஃபர்மேஷன் சர்க்குலேட் பண்ணுவார், எழுதுவார், ரைட்டிங் ரிப்போர்ட்ஸ் அண்ட் ஸ்பீக்கிங் அட் மீட்டிங்ஸில் வந்து பேசுவார். இவர் வந்து லண்டனில் செட்டில் ஆகிறார் அண்ட் ஃபார் அ டைம் மெம்பர் ஆஃப் த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டாக கூட இருந்திருக்காரு அண்ட் கைடட் த யங்கர் நேஷ்னலிஸ்ட். ஸோ நிறைய யங்கர் நேஷ்னலிஸ்ட் இந்தியாவில் கைட் பண்ணியிருப்பார். ஸோ ரிட்டையர்ட் பிரிட்டிஷ் ஆஃபீஷியல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இவர் வந்து ஒரு கலெக்டர், யாருன்னா ஏஓ ஹியூம், ஐசிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர். இவர் வந்து ரிட்டையர் ஆகிருப்பார். ஆல்சோ பிளேட் அ பார்ட் இன் பிரிங்கிங் இந்தியன்ஸ் ஃப்ரம் வேரியஸ் ரீஜன்ஸ் டுகெதர். ஸோ இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் வந்து ஆரம்பித்ததுக்கு இவரும் ஒரு காரணம்னு சொல்லலாம், ஏஓ ஹியூம். ஓகே, ஹூ டிட் த காங்கிரஸ் சீக் டு ஸ்பீக் ஃபார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நியூஸ் பேப்பர், இந்தியன் மிரர் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் 1886 எழுதியிருக்காங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் நேஷ்னல் காங்கிரஸ் 1885 நடந்திருக்கும்ல செஷன் அட் பாம்பே. இட் இஸ் த நியூக்ளியஸ் ஆஃப் அ ஃபியூச்சர் பார்லிமெண்ட் ஃபார் அ கண்ட்ரி. ஸோ இந்தியன் மிரரில் அப்பவே எழுதியிருக்காங்க, நம்ம ஃப்யூச்சராக ஒரு பார்லிமெண்ட் செட்டப் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த காங்கிரஸ் தான் அதுக்கு வந்து அடிக்கல் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் வில் லீட் டு த குட் ஆஃப் இன்கன்சீவபிள் மேக்னிடியூட் ஆஃப் அ கண்ட்ரிமென். ஸோ இது வந்து ஒரு நல்லதுக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்ட்ரிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பத்ருதீன் டியாப்ஜி அட்ரஸ் த காங்கிரஸ். ஸோ 1887 பத்ருதீன் டியாப்ஜி தான் ஃபர்ஸ்ட் முஸ்லிம் பிரசிடென்ட். ஸோ திஸ் காங்கிரஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் நாட் ஆஃப் எனி ஒன் கிளாஸ் ஆர் கம்யூனிட்டி ஆஃப் இந்தியா பட் ஆஃப் ஆல் த டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு இந்த இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸுங்க அப்படிங்கிறது ஒரு கிளாஸை மட்டும் ரெப்ரசென்ட் பண்ணுற ஒரு அசோசியேஷன் கிடையாது. ஸோ இந்தியா முழுக்க ரெப்ரசென்ட் பண்ணுறவங்க தான் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அசோசியேஷன் தான் வந்து இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ். ஸோ இவர் தான் தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ நவ்ரோஜிஸ் புக் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. ஆஃபர்ட் அ ஸ்கேத்திங் கிரிட்டிசிசம் ஆஃப் த எக்கனாமிக் இம்பேக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல்.
ஸோ பிரிட்டிஷ் ரூல்னால் வந்து இந்தியாவிலேருந்து எவ்வளோ சுரண்டிட்டு போயிருக்காங்க, நம்மளுக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த புக்கில் எழுதியிருப்பார். A nation in the making. So it has often been said that the Congress in the first 20 years, so Congress வந்து ஃபஸ்ட்டு 20 years 1885லேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா was moderate in its objectives and methods. ஸோ ரொம்ப மாட்ரேட்டாக இருந்தாங்க. லைக் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அந்த மாதிரிலாம் லேட்டாக தான் வருவாங்க, ரேடிகல்ஸ் எல்லாமே காங்கிரஸ்குள்ளே. ஸோ பிரிட்டிஷ் வந்து சொல்கிறத கேட்டுட்டு அண்ட் ரொம்ப வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டாகவும் போக மாட்டாங்க. ஸோ ரொம்ப மெதுவாக பேசி மாட்ரேட்டாக போயிட்டு இருந்தாங்க. ஸோ டியூரிங் திஸ் பீரியட் இட் டிமாண்டட் அ கிரேட்டர் வாய்ஸ் ஃபார் இண்டியன்ஸ் இன் த கவர்மெண்ட் அண்ட் இன் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்தியன்ஸை வந்து நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ்லையும் அட்மினிஸ்ட்ரேஷன், ஐசிஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஜட்ஜஸ் இவங்களாம் இருப்பாங்களா, இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுறாங்க ஸ்டார்டிங்லேருந்தே. அண்ட் இட் வாண்டட் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் டு பி மேட் மோர் ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ நம்மளுக்கு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸில் இந்தியன்ஸ் நிறைய ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ நிறைய பவர் கொடுக்கணும் இந்தியன்ஸ்க்கு. அண்ட் இன்ட்ரடியூஸ்ட் representatives given more power and introduced in provinces where none existed. ஸோ எந்த லைக் இன்கேஸ் வந்து கவுன்சில்ஸே இல்லை அப்படின்னா அந்த இடத்துலலாம் வந்து கவுன்சில்ஸ் எடுத்துகிட்டு வரணும், இந்தியன்ஸ்க்கு அந்த இடத்துல ரெப்ரசன்டேட்டிவ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. And it demanded that Indians be placed in high positions in the government. ஸோ ஹை பொசிஷனுக்கு நம்ம போனதே இல்லை, ஸோ அந்த பொசிஷனுக்கும் எடுத்துகிட்டு போகணும் இந்தியன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம இந்தியன்ஸோட டிமாண்ட்ஸ் பிரிட்டிஷ் கிட்ட வைக்கிறாங்க. ஸோ இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் வந்து வைக்கிறாங்க. ஃபார் திஸ் பர்பஸ் இட் கால்ட் ஃபார் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இந்தியாவிலையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் வந்து லண்டனில் மட்டும்தான் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ வெல்த்தியான இந்தியன்ஸ் மட்டும்தான் போய் எழுதுகிற மாதிரி இருந்தது. அது இல்லாமல் பிரிட்டிஷர்ஸ் அங்கே லண்டன்லேருந்து எழுதி இங்கே ஆஃபீஸர்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ அதனால் இந்தியாலையும் வைங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. And next one, the demand for Indianization of the administration was part of a movement against racism. ஸோ நம்ம பார்த்தோம் இந்த இல்பர்ட் பில் கான்ட்ரவர்சி எல்லாம். ஸோ அந்த ரேசிசம்க்கு அகேன்ஸ்டாக இந்தியன்ஸை வந்து லைக் அட்மினிஸ்டர் பண்ண வைக்கணும் எல்லா ஃபீல்டையும் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. சின்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜாப்ஸ் அட் த டைம் வேர் மோனோபலைஸ்ட் பை ஒயிட் அஃபிஷியல்ஸ். ஸோ ஏன்னா பெரிய பெரிய இம்பார்ட்டன்ட் ஜாப்ஸ் எல்லாமே வந்து ஒயிட் மட்டும்தான், ஐ மீன் பிரிட்டிஷர்ஸ் அண்ட் யூரோப்பியன்ஸ் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. And the British generally assumed that Indians could not be given positions of responsibility. And moreover, Britishers என்ன நினச்சாங்கன்னா, இந்தியன்ஸ்க்கு நம்மளால் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கொடுக்க முடியாது, அப்படி ஸோ ஒழுங்காக பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ஸில் அவங்க இருந்தாங்க. ஸோ சின்ஸ் பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் were sending a major part of their large salaries home, Indianization it hoped would also reduce the drain of wealth in England. ஸோ ட்ரெயின் ஆஃப் வெல்த் தியரி அது தாதாபாய் நவ்ரோஜி சொல்லியிருப்பா இல்லையா, பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியாங்கிற மாதிரி. ஸோ அந்த தியரி படி பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா ஜாப்ஸையும் வந்து யூரோப்பியன்ஸ் அண்ட் பிரிட்டிஷர்ஸே எடுத்துட்டாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற வாங்குகிற சேலரியெல்லாம் அவங்க வீட்டுக்கு தான் போகும் ஆப்வியஸாக. ஸோ இது வந்து இந்தியாவோட வெல்த்தை ட்ரெயின் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஒர்க்கும் கொடுக்காத மாதிரி இருந்தது. ஸோ நிறையா ஜாப்ஸை வந்து இந்தியனைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அண்ட் அதர் டிமாண்ட்ஸ் இன்க்ளூடட் த செப்பரேஷன் ஆஃப் த ஜுடிஷியரி ஃப்ரம் த எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இது ஆர்டிகல் 50 கேள்விப்பட்டிருப்பீங்க, ப்ரீவியஸ் இயர் UPSC கொஷின். ஜுடிஷியரியும் எக்ஸிக்யூட்டிவும் பிரிங்க. ஸோ எல்லாம் ஒரே ஆன்ஸில் இருந்தது அப்படின்னா பவர் அதிகமாகி அத்தாரிட்டேட்டிவ் ஆயிடுறாங்க. ஸோ த ரிப்பீல் ஆஃப் த ஆர்ம்ஸ் ஆக்ட் அண்ட் த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ ஆர்ம்ஸ் ஆக்ட் வெறும் பிரிட்டிஷர்ஸ் மட்டும்தான் ஆர்ம்ஸ் வந்து பொசஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆக்டை வந்து ரிப்பீல் பண்ண சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் எங்களுக்கு நிறையா தாங்க ஃப்ரீடம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ த ஏர்லி காங்கிரஸ் ஆல்சோ ரேஸ்ட் அ நம்பர் ஆஃப் எக்கனாமிக் இஷ்யூஸ் வந்து ரேஸ் பண்ணுறாங்க பிரிட்டிஷர்ஸ்க்கு முன்னாடி. டிக்ளேர் தட் பிரிட்டிஷ் ரூல் ஹேட் லெட் டு த பாவர்ட்டி அண்ட் ஃபெமைன்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து புவரானதுக்கும் அண்ட் வி ஆர் சஃபரிங் ஃப்ரம் இப்போ வந்து நம்ம க்ராப்ஸ் வந்து அவ்வளோக்கா விளைச்சாலும் நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல. ஸோ அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் க்ராப்ஸ் அவங்களோட யூஸ்க்காக எல்லாம் வந்து விளைக்கிறது. ஸோ அந்த மாதிரி பண்ணனால ஃபெமைன்ஸ்க்கு இட் லீட் டு ஃபெமைன்ஸ். increase in the land revenue had impoverished peasants. ஆல்ரெடி வந்து பெசன்ஸ்க்கு காசு இல்லை, ஏன்னா ஃபெமைன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அது இல்லாமல் லேண்ட் ரெவென்யூவும் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அந்த நிலத்துலேருந்து ஒன்றுமே வரதில்லை. ஆனாலும் இருந்தாலும் அது நிலத்துக்கான ரெவென்யூவை பே பண்ணிடுங்க அப்படின்றாங்க. ஸோ அதனால் நிறைய பெசன்ஸும் ஜமீன்தார்ஸும் வந்து லைக் இதுக்கு அகேன்ஸ்டாக போராடினாங்க. அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் கிரெயின்ஸ் டு யூரோப் ஹேட் கிரியேட்டட் ஃபுட் ஷார்ட்டேஜஸ். ஸோ ஃபுட் ஷார்ட்டேஜ்னு சொன்னேன் இல்லையா, இங்கே விளைச்சி நம்ம இந்தியன்ஸ்க்கே இருக்காது சாப்பாடு. ஸோ அதை வந்து லைக் யூரோப்புக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ த காங்கிரஸ் டிமாண்டட் ரிடக்ஷன் ஆஃப் ரெவென்யூ. ஸோ இந்த ரெவென்யூ வந்து ரெடியூஸ் பண்ண சொன்னாங்க, டேக்ஸஸை. மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர் கட் பண்ண சொன்னாங்கன்னா
நிறைய காசு வந்து மிலிட்ரியில் செலவு பண்ணிருந்தாங்க. அண்ட் மோர் ஃபண்ட்ஸ், ஏன்னா World War I, World War II இந்த மாதிரி நிறைய வந்தது. அண்ட் மோர் ஃபண்ட்ஸ் ஃபார் இரிகேஷன். ஸோ இங்கே பர்மாவில் சண்டை போடுறது, அங்கே ஆப்கானிஸ்தானில் சண்டை போடுறது, அந்த மாதிரி. ஸோ இரிகேஷனுக்கு நிறைய காசு தேவைப்படுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இட் பாஸ்ட் மெனி ரெசல்யூஷன்ஸ் ஆன் த சால்ட் டேக்ஸ். ஸோ காங்கிரஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சால்ட் டேக்ஸ் வந்து, ஏன்னா சால்ட் வந்து பிரிட்டிஷர்ஸ் தான் மோனோப்ளைஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க மட்டும் தான் தயாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் சால்ட் வந்து இட்ஸ் அ பேசிக் நீட் இல்லையா. ஸோ அதை வந்து தூக்க சொல்லி கேட்டிருந்தாங்க, சால்ட் டேக்ஸ் எடுங்கன்னு. ட்ரீட்மெண்ட் ஆஃப் இந்தியன் லேபரர்ஸ் அப்ராட். ஸோ இந்தியன் லேபரர்ஸ் அப்ராட் பிளான்டேஷன்ஸ்க்குலாம் எடுத்துகிட்டு போனாங்கன்னா அவங்கள ரொம்ப வஸ்ட்டாக ட்ரீட் பண்ணுறது, அதுக்காக பேசியிருந்தாங்க. அண்ட் சஃபரிங்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ். ஸோ ஃபாரஸ்ட்டில் வந்து இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரைபல் மக்களெல்லாம் எவிக்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்து டிம்பர், இவங்களுக்கு தேவையான அந்த டிம்பர்லாம் வந்து லைக் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் ரயில்வே ரெயிலிங்ஸ் லே பண்ணுறதுக்காகவும் டிம்பர் வளர்த்துனாங்க. ஸோ இதனால் அந்த இடத்துல இருக்கிற ட்ரைபல் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க. ஸோ caused by an interfering forest administration. So all this shows that despite being a body of educated elite, the Congress did not talk only on behalf of professional groups, samindas or industrialists. ஸோ காங்கிரஸ் என்ன தான் வந்து எஜுகேட்டட் உள்ளே இருக்கிறவங்க எல்லாம் எஜுகேட்டடான மக்களாக இருந்தாலும், ஸோ அவங்க வந்து லைக் எஜுகேஷனுக்கு மட்டும் லைக் டாப் லெவல் பீப்புளுக்கு மட்டுமே பேசல, ப்ரொஃபஷனல் குரூப்ஸ், சமீந்தாஸ், இண்டஸ்ட்ரீஸ் இவங்களுக்கு மட்டும் பேசல, ட்ரைபல் மக்களுக்காகவும் அண்ட் பெசன்ஸ்க்காகவும் எல்லாத்துக்காகவும் பேச வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ த மாடரேட் லீடர்ஸ் வாண்டட் டு டெவலப் பப்ளிக் அவேர்னஸ் அபவுட் த அன்ஜஸ்ட் நேச்சர் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல். ஸோ பிரிட்டிஷ் ரூலை பற்றி வந்து மக்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க காங்கிரஸ். ஸோ தே பப்ளிஷ் நியூஸ் பேப்பர்ஸ். ஸோ இதுக்காக நியூஸ் பேப்பர்ஸ் ஆர்டிகல்ஸ் எழுதுகிறாங்க. அண்ட் ஷோர் ஹவு பிரிட்டிஷ் ரூல் வாஸ் லீடிங் டு த எக்கனாமிக் ரூல் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ நம்மளோட எக்கனாமி எப்படி பாதிக்கப்படுது இவங்கனால அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு ஃபஸ்ட் தெரிய வைக்கிறாங்க. ஸோ தி கிரிட்டிசைஸ் பிரிட்டிஷ் ரூல் இன் தியர் ஸ்பீச்சஸ் அண்ட் சென்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி டு மொபைலைஸ் பப்ளிக் ஒப்பீனியன். ஸோ பிரிட்டிஷ் ரூலை வந்து இன்கேஸ் இங்கே ஸ்பீச் கொடுக்கும்போது கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இது வந்து மேக்ஸிமம் நம்ம இந்தியாவில் நூக் அண்ட் கார்னருக்கு ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இடத்துக்கும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அனுப்புகிறாங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் பிரிட்டிஷ் ரூலை பற்றி அப்படிங்கிற மாதிரி. ஸோ தே ஃபெல்ட் தட் த பிரிட்டிஷ் ஹேட் ரெஸ்பெக்ட் ஃபார் த ஐடியல்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் அண்ட் ஜஸ்டிஸ். ஸோ இவங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பிரிட்டிஷ் வந்து ஃப்ரீடமும் ஜஸ்டிஸ்க்கும் ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. அண்ட் ஸோ தே வுட் அக்செப்ட் த ஜஸ்ட் டிமாண்ட்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ். ஸோ இந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பிரிட்டிஷ் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக எங்களை வந்து நாங்கள் கேட்குற டிமாண்ட்ஸை மட்டும் பூர்த்தி பண்ணித்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. What was necessary therefore was to express these demands and make the government aware of the feeling of Indians. ஸோ நம்மளோட டிமாண்ட்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம பிரிட்டிஷ்க்கு முன்னாடி லே பண்ணணும். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு புரியும் நம்மளுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் வந்து நினைக்கிறாங்க. ஸோ ஃப்ரீடம் இஸ் ஆர் பர்த் ரைட். ஸோ பை த 1890s பக்கம் மெனி இண்டியன்ஸ் பிகேன் டு ரேஸ் கொஸ்டின்ஸ் அபவுட் த பொலிட்டிக்கல் ஸ்டைல் ஆஃப் த காங்கிரஸ். ஸோ காங்கிரஸோட பொலிட்டிக்கல் ஸ்டைலை பற்றி ஒரு கொஷன் மார்க், சரிங்களா. ஸோ இன் பெங்கால், மகாராஷ்டிரா, பஞ்சாப், லீடர்ஸ் சச் ஆஸ் லால் பால் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பிபின் சந்திர பால், அப்புறம் பாலகங்காதர் திலக். ஸோ லாலா லஜ்பத் ராய் வந்து பஞ்சாப்லேருந்து, பாலகங்காதர் திலக் மகாராஷ்டிரா அண்ட் பிபின் சந்திர பால் வந்து பெங்கால். ஸோ இங்கே இருக்கிற லீடர்ஸ் தான் இவங்க. அண்ட் வேர் பிகினிங் டு எக்ஸ்ப்ளோர் மோர் ரேடிக்கல் ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் மெத்தட். ஸோ மாட்ரேட்ஸ் மாதிரி நம்ம சும்மா வந்து நம்மளோட கோரிக்கைகளை வச்சு அவங்க பிரிட்டிஷர்ஸ் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்க முடியாது. ஸோ நம்ம வந்து இப்போ களத்தில் இறங்கினா மட்டும்தான் நம்மளுக்கான விஷயத்த நம்ம எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்களை வந்து ரேடிக்கல் திங்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ தே கிரிட்டிசைஸ் த மாட்ரேட்ஸ் ஃபார் தேர் பாலிட்டிக்ஸ் ஆஃப் ப்ரேயர்ஸ். ஸோ பெட்டிஷன்ஸ் மட்டும் போடுறது, ப்ரேயர்ஸ் மட்டும் பண்ணுறது, இது மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது, தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் எம்பசைஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க் எடுத்துகிட்டு வாங்க இதுக்கு பதிலாக. ஸோ தே ஆர்கியூ தட் பீப்புள் மஸ்ட் ரிலை ஆன் தேர் ஓன் ஸ்ட்ரென்த். ஸோ மக்கள் வந்து அவங்களோட ஓன் ஸ்ட்ரென்த் மேலே ரிலை பண்ணணும், நாட் ஆன் த குட் இன்டென்ஷன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் இவங்க நம்மளுக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு நம்பிட்டே இருக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் நம்மளோட ஸ்ட்ரென்த்தை நம்ம பிலீவ் பண்ணி அதுக்காக போராடணும். ஸோ பீப்புள் மஸ்ட் ஃபைட் ஃபார் ஸ்வராஜ். ஸோ ஸ்வராஜ்க்காக ஃபைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திலக் ரேஸ் த ஸ்லோகன் ஃப்ரீடம் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ ஷல் ஹேவ் இட். ஸோ இது திலக்கோட ஸ்டேட்மெண்ட். ஃப்ரீடம் பற்றி பேசியிருப்பார். ஸோ ஃப்ரீடம் வந்து என்னோடய பர்த் ரைட் அண்ட் அதுக்காக நான் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் போராடுவேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுதான் ஸ்வராஜ்னு சொல்லுவாங்க. ஸோ என் நாடு அண்ட் அந்த நாட்டில் வந்து வேறு யாரும் ரூல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ 1905 வைஸ்ராய் கர்சன் பெங்கால் பார்ட்டிஷன் பண்ணியிருப்பார். ஸோ பெங்கால் பார்ட்டிஷன் பற்றி நம்ம ஸ்பெக்ட்ரமில் பார்த்தோம். அட் த சேம் டைம் பெங்கால் வாஸ் த பிக்கஸ்ட் ப்ராவின்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா. ஸோ பிரிட்டிஷ் இந்தியா பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ராவின்சஸாக பிரித்தாங்கன்னு பார்த்தோம். பெங்கால்,
அப்புறம் பாம்பே அண்ட் தென் மெட்ராஸ் பிரசிடென்சி. ஸோ இதில் ரொம்ப இருக்கிற பெரிய பிரசிடென்சி பார்த்துக்கிட்டிங்கன்னா பெங்கால் பிரசிடென்சி தான். அண்ட் இன்க்ளூடட் பீகார். ஸோ பெங்காலில் வேறு என்ன ப்ராவின்சஸ் இருந்ததுன்னா பீகார் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஒரிசாவும் அதில் இருந்தது. ஸோ அதனால தான் அவ்வளோ பெருசாக இருந்தது. ஸோ த பிரிட்டிஷ் ஆர்கியூட் ஃபார் டிவைடிங் பெங்கால் ஃபார் ரீசன்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ். ஸோ பிரிட்டிஷ் வந்து பெங்கால் ஆக்சுவலாக எதுக்காக பிரித்தாங்கன்னா ஹிந்துஸ் ஒரு சைடும் முஸ்லிம்ஸ் ஒரு பக்கமும் பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நம்ம மக்கள்கிட்ட வந்து கேட்கும் போது இவங்க என்ன சொன்னாங்கன்னா பெங்கால் ரொம்ப பெருசாக இருக்குங்கனால வந்து ஒழுங்காக அட்மினிஸ்டர் பண்ண முடியல, அதுக்காக தான் பிரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் வாட் இட் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ் மீன்? ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ் தான் என்னென்னு கேட்குறாங்க. ஹூஸ் கன்வீனியன்ஸ் இட் ரெப்ரசன்ட்? ஸோ யாரோட கன்வீனியன்ஸ்க்காக பிரிக்கிறாங்க? ஸோ கிளியர்லி இட் வாஸ் க்ளோஸ்லி டைட் டு த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பிரிட்டிஷ் ஆஃபீஷியல்ஸ் அண்ட் பிஸ்னஸ்மென். ஸோ பிரிட்டிஷ் ஆஃபீஷியல்ஸ்க்கும் பிஸ்னஸ்மெனுக்கும் சாதகமாக தான் இது பண்ணுறாங்க. ஸோ ஈவன் ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ரிமூவிங் த நான் பெங்கால் ஏரியாஸ் ஃப்ரம் த ப்ராவின்ஸ், த கவர்மெண்ட் செப்பரேட்டட் ஈஸ்ட் பெங்கால் அண்ட் மர்ஜ்ட் இட் வித் அசாம். ஸோ இது வந்து பெங்கால் தனியாக பிரித்து அவங்க எதுவும் பண்ணல. ஸோ என்ன பண்ணாங்கன்னா ஈஸ்ட் பெங்கால், ஸோ இதான் பெங்கால் அப்படின்னா ஈஸ்ட் பெங்காலை பிரித்து அசாம் கூட ஒன்றா சேர்த்துட்டாங்க. ஸோ இந்த எங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்காக லைக் நான் பெங்காலி பெங்காலி மக்கள் அந்த மாதிரிலாம் பிரிக்கல, ஈஸ்ட் பெங்கால்னு ஒரு பக்கத்தை பிரித்து அதை அசாம் கூட சேர்த்துட்றாங்க. Perhaps the main British motive were to curtail the influence of Bengali politicians and split the Bengali people. ஸோ பெங்கால்லேருந்து நிறைய பேர் வந்து பாலிட்டிஷியன்ஸ் வராங்க, நம்மளை இன்டர்ஃபியர் பண்ணுறாங்க நம்ம விஷயத்து மேலே அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவங்கள ஃபஸ்ட்டு நம்ம பிரிக்கணும் அண்ட் பெங்காலி பீப்புளையும் வந்து நம்ம பிரிக்கணும். ஸோ அவங்க பெங்காலி நேஷ்னலிசம் அப்படின்லாம் உருவாகிட்டு இருந்துச்சு. ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரிக்கிறாங்க. ஸோ த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் இன்ஃபியூரியேட்டட் பீப்புள் ஆல் ஓவர் இந்தியா. ஸோ இந்தியா முழுக்க வந்து எல்லாருக்கும் கோவம் வருது லைக் பெங்காலை பார்ட்டிஷன் பண்ணது. ஆல் செஷன்ஸ் ஆஃப் த காங்கிரஸ். ஸோ பை த டைம் 1905 வந்து தேர் வர் வேரியஸ் செஷன்ஸ். காங்கிரஸே வந்து பிரிஞ்சிருந்தது. த மாடரேட்ஸ், ரேடிக்கல்ஸ் ஆஸ் தே மே பி கால்ட் ஒப்போஸ்ட் இட். ஸோ எல்லாருமே வந்து ஒப்போஸ் பண்ணுறாங்க பெங்காலை பிரித்தது. ஸோ லார்ஜ் பப்ளிக் மீட்டிங்ஸ் வந்து வைக்கிறாங்க அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் வேர் ஆர்கனைஸ்ட் அண்ட் புது மெத்தட்ஸ், நாவல் மெத்தட்ஸ் ஆஃப் மாஸ் ப்ரொட்டஸ்ட் வேர் டெவலப். ஸோ எல்லாம் வந்து ஒன்றா கூடுறாங்க, ப்ரொட்டஸ்ட் வந்து பண்ணுறாங்க பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக. ஸோ த ஸ்ட்ரகிள் தட் அன்ஃபோல்டட் கேம் டு பி நோன் அஸ் த ஸ்வதேஷி மூமெண்ட். ஸோ இப்போ பெங்காலை பிரிக்கிறாங்க அப்படின்னு எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்களோ அப்போவே வந்து ஸ்வதேஷி மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்வதேஷி மூமெண்ட்குள்ளே நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, எஜுகேஷன், பிஸ்னஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக வந்து பண்ணுறது. அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் இன் பெங்கால் பட் வித் எக்கோஸ் எல்ஸ்வேர் டூ. ஸோ பெங்காலில் வந்து ஸ்வதேஷி மூமெண்ட் ரொம்ப பீக்கில் இருக்குது. இது அப்படியே மிச்ச இடத்துலையும் வந்து லைக் மிச்ச இடத்துலையும் ஸ்வதேஷி மூமெண்ட் வந்து இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இன் டெல்டாயிக் ஆந்திரா ஃபார் இன்ஸ்டன்ட் இட் வாஸ் நோன் அஸ் த வந்தே மாத்திரம் மூமெண்ட். ஸோ எப்படி வந்து ஸ்வதேஷி மூமெண்ட்டுன்னு பெங்காலில் கூப்பிட்றாங்களோ ஆந்திரா அப்படி கொஞ்சம் கீழே வந்திங்கன்னா ஆந்திராவில் இதே மூமெண்ட் நடக்குது. ஸோ அதை வந்து வந்தே மாத்திரம் மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நோட் த நேம் ஆஃப் த நியூஸ் பேப்பர் தட் லைஸ் ஆன் த டேபிள். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே யார் இருக்கா அப்படின்னா பாலகங்காதர் திலக். ஸோ நியூஸ் பேப்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா கேசரி, மராத்தி நியூஸ் பேப்பர். மராத்தி அப்படிங்கிற நியூஸ் பேப்பரும் இவர் தான் எடிட்டர், அது வந்து இங்கிலீஷில் இருக்கும். கேசரி அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் வந்து மராத்தியில் இருக்கும். சரிங்களா, ஆப்போசிட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எடிட்டட் பை திலக், பிகேம் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் கிரிட்டிக்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல்னு சொல்லலாம். சரிங்களா, ஓகே. ஸோ த ஸ்வதேஷி மூமெண்ட் சாட் டு ஒப்போஸ் பிரிட்டிஷ் ரூல். ஸ்வதேஷினா என் நாடு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ அந்த மூமெண்ட் வந்து 1905 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பெங்காலை பார்ட்டிஷன் பண்ணணுன்னு ரெசல்யூஷன் எடுத்தப்போவே ஸ்வதேஷி மூமெண்ட் கொண்டு வந்துடுவாங்க. இதை நோட் பண்ணுங்கள், க்ரோனாலஜி. ஸ்வதேஷி மூமெண்ட் எப்போ லான்ச் பண்ணுவாங்கன்னா பெங்கால் பார்ட்டிஷன் பண்ண போகிறோன்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஸ்வதேஷி மூமெண்ட், அதுக்கப்புறம் தான் பெங்காலில் நிஜமாலுமே பிரிப்பாங்க. 1905 பார்ட்டிஷன் பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ த ஸ்வதேஷி மூமெண்ட் சாட் டு ஒப்போஸ் பிரிட்டிஷ் ரூல் அண்ட் என்கரேஜ் த ஐடியாஸ் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப். நம்மளை வந்து இந்தியன்ஸே வந்து இந்தியன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிக்கிறது. ஸ்வதேஷி என்டர்பிரைசஸ் கொண்டு வந்தாங்க. நம்ம இந்திய நாட்டோட என்டர்பிரைசஸ், கம்பெனிஸ், நேஷ்னல் எஜுகேஷன், நம்மளோட படிப்பு, பிரிட்டிஷோட டெக்ஸ்ட் புக்கை படிக்கிறத விட்டுட்டு நம்மளோட குருகுலம் அந்த மாதிரி உட்காந்து நம்மளோட டீச்சர்ஸ் நம்மளுக்கு டீச் பண்ணுறது. அண்ட் யூஸ் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ், இங்கிலீஷை தவிர்த்துட்டு இந்தியன் லாங்குவேஜஸை யூஸ் பண்ணுறது. டு ஃபைட் ஃபார் ஸ்வராஜ் த ரேடிக்கல்ஸ் அட்வொகேட்டட் மாஸ் மொபிலைசேஷன் அண்ட் பாய்காட் ஆஃப் பிரிட்டிஷ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ ஸ்வராஜ்க்காக சண்டை போடுறதுக்காக ரேடிக்கல்ஸ் இருப்பாங்க இல்லையா,
ஸோ ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும். ஸோ இந்த ப்ரேயர்ஸ் பெட்டிஷன்ஸ்லாம் மாடரேட்ஸ் மாதிரி இல்லாமல் ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும்னு களத்தில் இறங்குறவங்க தான் ரேடிக்கல்ஸ். சரிங்களா? அட்வொகேட்டட் மாஸ் மொபிலைசேஷன், மக்களை நம்ம திரட்டுறோம் அண்ட் பாய்காட் பண்ணணும். பிரிட்டிஷோட கூட்ஸாக இருக்கட்டும் இல்லை பிரிட்டிஷோட ரூலாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே பாய்காட் பண்ணணும். பிரிட்டிஷோட இன்ஸ்டியூஷன், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், அவங்களோட கூட்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணக்கூடாது. பாய்காட்னா போட்டு எரிச்சு அவங்க கண்ணு முன்னாடி நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம்னு காட்டுறது. ஸோ சம் இண்டிவிஜுவல்ஸ் ஆல்சோ பிகான் டு சஜஸ்ட் த ரெவல்யூஷனரி வயலன்ஸ் would be necessary to overthrow British rule. ஸோ ரெவல்யூஷனரி வயலன்ஸ்னால் சில பேர் அசாசினேட் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய பிரிட்டிஷ் ஜட்ஜாக இருக்கட்டும் இல்லை பிரிட்டிஷ் ஆளுங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேரை அசாசினேட் பண்ணாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஸ்பெக்ட்ரம் புக்கில் கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள். இந்த 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் பிபின் சந்திரா NCERT-லும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த NCERT-யும் நம்ம ஸ்பெக்ட்ரமும் சேர்ந்து கவர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் சென்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லோவாக வந்து போகணுன்னு நினச்சாங்க பெட்டிஷன்ஸ், ப்ரேயர்ஸ். அப்புறம் ரேடிக்கல்ஸ் வந்து சில மாஸ் மொபிலைசேஷன் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சாங்க, மக்கள் எல்லாத்தையும் திரட்டணுன்னு. சில ரெவல்யூஷனரி பீப்புள் வந்து என்ன நினச்சாங்கன்னா, நம்ம அவங்கள வந்து கையாளணும், அவங்க வந்து போட்டு தள்ளினா தான் நம்மளோட வழி தெரியும் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ த ஓப்பனிங் டெக்கேட்ஸ் ஆஃப் த 20th century, ஸோ 1900s பக்கம் were marked by other developments as well. ஸோ சில அதர் டெவலப்மெண்ட்ஸும் வர ஆரம்பிச்சிது. அ குரூப் ஆஃப் முஸ்லீம் லேண்ட்லார்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, குரூப் ஆஃப் முஸ்லீம் லேண்ட்லார்ட்ஸ்னால் லைக் லேண்ட் வச்சுருக்கிறவங்க. அண்ட் நவாப்ஸ் ஃபார்ம்டு த ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் அட் டாக்கா. சரிங்களா? The opening decades of the 20th century were marked by other developments. ஸோ மிச்ச டெவலப்மெண்ட்ஸும் ஸ்டார்ட் ஆகுது 1900s பக்கம். அ குரூப் ஆஃப் முஸ்லீம் லேண்ட்லார்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அண்ட் நவாப்ஸ், ஸோ லேண்ட்லார்ட்ஸும் நவாப்ஸும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆல் இண்டியா முஸ்லீம் லீக். ஸோ எப்படி வந்து காங்கிரஸ் INC ஆரம்பிச்சதோ அதே மாதிரி நம்ம முஸ்லிம்ஸ்க்காக ஒன்று ஆரம்பிப்போம்னு சொல்லி 1906 டாக்காவில் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ த லீக் சப்போர்ட்டட் த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். ஸோ முக்கியமான விஷயம், முஸ்லீம் லீக் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா இல்லையான்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணாங்க. சரிங்களா? கர்சனோட ஆக்ஷனை சப்போர்ட் பண்ணாங்க. இட் டிசையர்ட் செப்பரேட் எலக்டரேட் ஃபார் முஸ்லிம்ஸ். செப்பரேட் எலக்டரேட் கான்செப்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு சீட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சீட்டு வந்து ஒரு முஸ்லீம்க்குன்னு ஒதுக்கிடுவாங்க. இந்த சீட் உனக்கு தான்ப்பான்ங்கிறது ரிசர்வேஷன். ஸோ இந்த சீட்டில் ஒரு முஸ்லீம் நிற்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு யாரெல்லாம் ஓட் பண்ணுவாங்கன்னா ஒன்லி முஸ்லிம்ஸ் மட்டும்தான் இவங்களுக்கு ஓட் பண்ணணும். ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ அதுதான் செப்பரேட் எலக்ட்ரேட் கான்செப்ட். சரிங்களா? அண்ட் டிமாண்டட் demand conceived by the government in 1909. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் லைக் மாண்டே கிளம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ 1909 நடக்கும். ஸோ 1909, 1919 ஆக்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஆக்டில் வந்து ஓகே இந்தாங்க செப்பரேட் எலக்டரேட் வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறாங்க. ஸோ சம் சீட்ஸ் இந்த கவுன்சில் வேர் நவ் ரிசர்வ் ஃபார் முஸ்லிம்ஸ் ஹூ would be elected by Muslim voters. நான் சொன்னது தான் செப்பரேட் எலக்டரேட் கான்செப்ட். ஸோ திஸ் tempted politicians to gather a following by distributing favors to their own religious groups. ஸோ இந்த மாதிரி முஸ்லிம்ஸ்க்குன்னு சொல்லி செப்பரேட் எலக்டரேட்ஸ் கான்செப்ட்ஸ் கொடுக்குறாங்களே, ஸோ நம்மளோட ரிலிஜனுக்கு ஃபேவர் பண்ணுவோன்னு சொல்லி நிறைய குரூப்ஸ் வந்து இது மூலயமா ஆரம்பிக்குது. ஸோ லாலா லஜ்பத் ராய் பாருங்கள், இங்கே தான் இருக்கார். ஸோ நேஷ்னலிஸ்ட் ஃப்ரம் பஞ்சாப். இவர் ஹீ வாஸ் ஒன் ஆஃப் த லீடிங் மெம்பர்ஸ் ஆஃப் த ரேடிக்கல் குரூப். ஸோ ரேடிக்கல் குரூப் நம்ம பார்த்தோம், லால் பால் பால். ஸோ இவங்க எல்லாமே ரேடிக்கல் குரூப்பை சார்ந்தவங்க. ஸோ ஒரு ரெவல்யூஷனரியான ஒரு மூமெண்ட் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. விச் வாஸ் கிரிட்டிக்கல் ஆஃப் த பாலிட்டிக்ஸ் ஆஃப் பெட்டிஷன். ஸோ மாடரேட்ஸை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணவங்க. ஹீ வாஸ் ஆல்சோ அன் ஆக்டிவ் மெம்பர் ஆஃப் ஆரிய சமாஜ். ஸோ ஆரிய சமாஜ் வந்து 1875 தயானந்த் சரஸ்வதி, சுவாமி தயானந்த் சரஸ்வதி வந்து கண்டுபிடிப்பார். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சமச்சீர் புக் 8th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்லேருந்து கவர் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், செப்பரேட்டாக போய் பாருங்கள். யா. ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, லாலா லஜ்பத் ராய் தான் வந்து சைமன் கமிஷன் வரப்போ வந்து லைக் ஹர்டல்ஸ் ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, அதில் அடிச்சிடுவாங்க இவரை நல்லா லத்தி சார்ஜ் போலீஸ் வந்து. அப்போ என்ன ஆகுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவரோட கால் கையெல்லாம் செமையான அடி. ஸோ அதில் வந்து ஒரு 1 week or 1 month டைம்லேயும் சம்திங் இறந்துருவார். அதுக்கப்புறம் வந்து பகத்சிங்லாம் வந்து லாலா லஜ்பத் ராயோட ஃபாலோவர். அதுக்கப்புறம் தான் பகத்சிங்லாம் வந்து உள்ளே வருவார். 1929-30s பக்கம் தான் வந்து நம்ம ரேடிக்கலாக மூவ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ரெவல்யூஷனரி கான்செப்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. சரிங்களா? ஸோ பகத்சிங் பற்றியும் நம்ம பார்ப்போம். ஸோ மீன் வைல் த காங்கிரஸ் ஸ்பிளிட் இன் 1907.
while the Congress split in 1907. ஸோ இந்த மாட்ரேட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபேஸ்ன்னு சொல்லி போய் காங்கிரஸ்குள்ளேயே இருக்கிற மக்கள் ரெண்டாக பிரிஞ்சிருவாங்க. ஸோ த மாட்ரேட்ஸ் வேர் opposed to the use of boycott. ஸோ மாட்ரேட்ஸ் வந்து பாய்காட் பண்ணக்கூடாது, அதெல்லாம் தப்பு, நம்ம வந்து பெட்டிஷன்ஸ் ப்ரேயர்ஸ் இதை மட்டும் தான் கேட்கணும், நம்ம அவங்க பிரிட்டிஷ் கீழே நின்று நம்ம வந்து லைக் ரொம்ப பொறுமையாக கேட்போம் அப்படிங்கிறாங்க. they felt that it involved the use of force. ஸோ பாய்காட் பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸாக ஃபோர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும், அது வேணாம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் த ஸ்பிளிட் த காங்கிரஸ் கேம் டு பி dominated by the moderates. ஸோ இப்போ ஸ்பிளிட் ஆகிடுச்சா காங்கிரஸ் ரெண்டா, இப்போ மாட்ரேட்ஸ் தான் அங்கே அதிகமாக இருக்காங்க. வித் திலக்கோட ஃபாலோவர்ஸ் வந்து லால் பால் பால் பார்த்தோம் இல்லையா. ஸோ அவங்க வந்து அவுட் சைட் காங்கிரஸ்குள்ளே இருந்து இல்லாமல் வெளியிலேருந்து செயல்படுறாங்க. ஸோ த டூ குரூப்ஸ் ரீயூனைட்டட் இன் டிசம்பர் 1915 ரீயூனைட் ஆவாங்க. நெக்ஸ்ட் இயர் காங்கிரஸ் செஷன் வந்து அண்ட் முஸ்லீம் லீக் சைன் த ஹிஸ்டாரிக் லக்னோ பேக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ லக்னோ பேக்ட் நடக்கும். ஸோ அப்போ திருப்பி மீட் பண்ணுவாங்க 1916 அண்ட் டிசைடட் டு ஒர்க் டுகெதர் ஃபார் ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட் இன் த கண்ட்ரி. ஸோ ரெண்டு பேருமே வந்து காங்கிரஸும் முஸ்லீம் லீகும் ஒன்றா சேர்ந்து நம்ம கவர்மெண்ட் கிட்டே இன்னும் நம்மளுக்காக நிறைய பண்ணித்தர சொல்லுவோம் பிரிட்டிஷ் கிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்போம் அப்படின்னு சொல்லி லக்னோ பேக்ட் ஒன்று சைன் பண்ணுவாங்க. ஸோ ரெவல்யூஷனரி வயலன்ஸ்னால் the யூஸ் ஆஃப் வயலன்ஸ் டு மேக் அ ரேடிக்கல் சேஞ்சஸ் கொண்டு வரணும், வயலன்ஸ் யூஸ் பண்ணுறது, கொல்றது. கவுன்சில்னால் உங்களுக்கே தெரியும், அப்பாயிண்டட் எலெக்டட் பாடி அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஒன், க்ரோத் ஆஃப் மாஸ் நேஷனலிசம். எப்படி நேஷனலிசம் இந்தியாவில் உருவாகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆஃப்டர் 1919 த ஸ்ட்ரகிள் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் கிராஜுவலி பிகேம் அ மாஸ் மூமெண்ட். 1919 கழிச்சு உங்களுக்கே தெரியும் ரவுலட் ஆக்ட், அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வேர்ல்டு வார் 2 போயிட்டுருக்கும், வேர்ல்டு வார் 1 முடிஞ்சிருக்கும் அப்போ தான். அண்ட் அந்த டைமில் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. ரவுலட் ஆக்டில் பிளாக் ஆக்ட்னு சொல்லுவாங்க, அதை பற்றி தனியாகவே நான் எடுத்திருக்கேன். ஜாலியன்வாலாபாக் மேசக்கர் போய் பாருங்கள், எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ இன்வால்விங் பெசன்ஸ், ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ், விமன் எல்லாருமே வந்து இந்த மாஸ் மூமெண்ட்டில் ஒன்றா சேர்றாங்க. லார்ஜ் நம்பர்ஸ் அண்ட் ஒகேஷ்னலி ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸும் சேர்ந்துடுறாங்க. சர்டன் பிஸ்னஸ் குரூப்ஸ் டு பிகேன் டு ஆக்டிவ்லி சப்போர்ட் த காங்கிரஸ். ஸோ 1920s பக்கம் பிஸ்னஸ் குரூப்ஸும் காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ வை வாஸ் திஸ் ஸோ, ஏன் இது நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், ஸோ 1914 1918 வரைக்கும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடக்கும். ஆல்டர்ட் த எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், நம்ம இந்தியாவோட அப்படியே சிச்சுவேஷன் மாற்றிடுது. ட்ரெயின் ஆஃப் வெல்த் தியரி பார்த்தோம்ல, இன்னும் நிறைய உரிய ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள்கிட்ட இந்த பிரிட்டிஷ். எக்கனாமிக் வைஸாகவும் சரி, பொலிட்டிக்கல் வைஸில் நம்மளுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கல, ஏன்னா கேள்வி கேட்போம் இல்லையா, அது காட்டி. ஸோ இட் லெட் டு அ ஹியூஜ் ரைஸ் இன் த டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா, டிஃபென்ஸ்க்காக இந்திய மக்கள்கிட்ட காசை உறிஞ்சு டிஃபென்ஸில் போடுறது. ஸோ த கவர்மெண்ட் இன் டர்ன் இன்க்ரீஸ் த டாக்ஸஸ் ஆன் இண்டிவிஜுவல்ஸ் இன்கம்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ப்ராஃபிட்ஸ். ஸோ அதனால தான் வந்து பிஸ்னஸ் பீப்புள், இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டும் வந்து ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்துட்டாங்க. ஸோ இவங்கள்ட்ட வர ப்ராஃபிட் இன்கம்லேருந்து எல்லாத்தையுமே டேக்ஸ் போடுறது. இன்க்ரீஸ் மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர், அந்த டிமாண்ட்ஸ் ஃபார் வார் சப்ளைஸ் லெட் டு அ ஷார்ப் ரைஸ் இந்த ப்ரைஸஸ். இன்ஃப்ளேஷன் ஆகிடுச்சு. வித் இன்ஃப்ளேஷன்னா ப்ரைஸ் ரைஸ், சரிங்களா, விச் கிரியேட்டட் கிரேட் டிஃபிகல்ட்டிஸ் ஃபார் த காமன் மேனுக்கு ரொம்ப ஒரு இக்கட்டான நிலைமையாக மாறி போயிடுச்சு. ஆன் த அதர் ஹேண்ட் பிஸ்னஸ் குரூப்ஸ் ரீப்ட் ஃபேபுலஸ் ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் த வார். இன்னொரு சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சில பிஸ்னஸ் குரூப்ஸ் வந்து நல்ல ப்ராஃபிட் வந்தது அவங்களுக்கு வாரில். ஆஸ் யூ ஹேவ் இன் சாப்டர் 7 நம்ம பார்த்தோம், வார் கிரியேட்டட் டிமாண்ட் ஃபார் இண்டஸ்ட்ரியல் கூட்ஸ். இப்போ வார் வருது அப்படின்னா அந்த வாருக்கான கூட்ஸ் எல்லாம் டிமாண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜூட் பேக்ஸ், ஸோ தூக்கிட்டு போகிறக்கு, அந்த கூட்ஸை தூக்கிட்டு போகிறக்கு கிளாத்ஸ் வேணும், துணி யூனிஃபார்ம் மிலிட்ரிக்கு துணி வேணும் இல்லையா, ரெயில்ஸு, இதெல்லாமே வந்து எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேணும். அண்ட் காஸ்ட் டிக்ளைன் ஆஃப் இம்போர்ட்ஸ் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ் இன் டு இந்தியா. ஸோ இங்கே இந்தியாவிலே வந்து நிறைய விஷயத்தை தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த தயாரிக்கிற விஷயங்கள்லாம் வந்து நம்ம மக்களுக்கு போகல, பிரிட்டிஷர்ஸ்க்கு தான் போச்சு. அவங்களோட வாரை சப்ளை பண்ணுறதுக்காக போச்சு. ஸோ சில மக்கள் வந்து இதனால் ப்ராஃபிட்டும் அடைஞ்சாங்க. பிஸ்னஸ் பீப்புள் இந்த மாதிரி ஜூட்டில் இந்த மாதிரி இந்த வார்க்கு ரிலேட்டடாக இருக்கிற பிஸ்னஸ் பீப்புளெலாம் ப்ராஃபிட் அட்டைன் பண்ணாங்க. பட் அதே வார் வந்து லைக் டுவர்ட்ஸ் த எண்டு வரும்போது அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு காசு வேணும் இல்லையா. ஸோ நிறைய டேக்ஸ் வந்து போட ஆரம்பித்தாங்க. ஸோ இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸ்பேண்டட் டியூரிங் த வார். ஸோ இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து வார் அப்போ எக்ஸ்பேண்ட் ஆச்சு, சரிங்களா. ஏன்னா பிரிட்டன் பக்கம்லாம் வந்து வாரில் பிஸியாக இருப்பாங்க, ஆக்சிஸ், ஆலிஸ் அந்த மாதிரி பவர்ஸ்லாம். அண்ட் இந்தியன் பிஸ்னஸ் குரூப்ஸ் பிகேன் டு டிமாண்ட் கிரேட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் டெவலப்மெண்ட். ஸோ நிறைய பிஸ்னஸ் குரூப்ஸ் வந்து நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குன்னு டெவலப் ஆக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ த வார் ஆல்சோ லெட் த பிரிட்டிஷ் டு எக்ஸ்பேண்ட் தியர் ஆர்மி. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, வாருக்கு நிறைய ஆளுங்க தேவைப்படுறாங்களே, அப்போ ஆர்மியும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ வில்லேஜஸ் வேர் ப்ரெஷரைஸ் டு சப்ளை சோல்ஜர்ஸ் ஃபார் அன் ஏலியன் காஸ். ஸோ வில்லேஜில் இருக்கிற மக்கள், ஸோ பெசன்ஸ் இன் யூனிஃபார்ம் தான் வந்து சோல்ஜர்ஸ், சரிங்களா. ஸோ வில்லேஜ்லேருந்து மக்களை வந்து திரட்ட ஆரம்பித்தாங்க.
அவங்க சண்டை போடுறதுக்காக நம்ம மக்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. A large number of soldiers were sent to serve abroad. ஸோ கடல் தாண்டி போகிறாங்க. Many returned after the war with an understanding of the ways in which imperialist power were exploiting the people of Asia and Africa and with a desire to oppose the colonial rule. ஸோ வாருக்கு போயிட்டு திரும்பி வந்திருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கவுங்க வீட்டுக்கு. ஸோ எவ்வளோ இவங்க வந்து லூட் பண்ணியிருக்காங்க பிரிட்டிஷ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு புரிய வருது இதனால். ஸோ ஆஃப்ரிக்கன் மக்களையும் ஏஷியன் மக்களையும் போட்டு எப்படி டம்ப் பண்ணுறாங்க, நம்மள்ட்ட எவ்வளோ உரியிறாங்க அப்படிங்கிற மாதிரி. Furthermore, in 1917 there was a revolution. So வேர்ல்டு வார் 1914 1918 போயிட்டுருக்கவே ரஷ்யாவில் வந்து ஒரு ரெவல்யூஷன் நடக்கும், ரஷ்யன் ரெவல்யூஷன். ஸோ நியூஸ் அபவுட் அங்கே எப்படின்னா பெசன்ஸும் ஒர்க்கர்ஸும் ஒன்றா சேர்ந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அண்ட் ஐடியாஸ் ஆஃப் சோஷியலிசம் சர்க்குலேட்டட் வைட்லி இன்ஸ்பைரிங் இந்தியன் நேஷனலிஸ்ட். ஸோ அங்கே வந்து சோஷியலிசம்ங்கிற கான்செப்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த சோஷியலிசம்ங்கிற கான்செப்ட் வந்து இந்தியாவில் கொண்டு வரணும் அப்படின்னு நிறைய லீடர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. சரிங்களா? அண்ட் நம்மளது வந்து மிக்ஸ்ட் எக்கனாமி, கேபிட்டலிஸ்ட், சோஷியலிசம் எல்லாமே இருக்கும் நம்மளோட எக்கனாமியில். நம்ம கண்ட்ரியை வந்து இது ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி டிஃபைன் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இப்போ ரொம்ப முக்கியமான பகுதி பார்க்க போகிறோம். காந்தி வந்தது. ஸோ மகாத்மா காந்தி வந்தது ஸ்பெக்ட்ரம் புக்கில் பார்த்தீங்கன்னாவே செப்பரேட்டாக வந்து ஒரு சாப்டரே இருக்குது. ஸோ அதையும் போய் பாருங்கள் இன்கேஸ் நீங்கள் புக் வச்சுருந்தீங்க. இல்லை அப்படின்னா ஸ்பெக்ட்ரம் கோர்ஸும் போயிட்டுருக்கு, வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதோட டெமோ வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் ஸ்பெக்ட்ரம்னு இருக்கும் பாருங்கள், அதில் இருக்குது. So it is in these circumstances that Mahatma Gandhi emerged as a mass leader. So Mahatma Gandhi வந்து mass leader-ஆக வராரு. As you may have known, காந்தி வந்து 46 ages, அவருக்கு வயசு 46 அப்போ தான் இந்தியாவுக்கு வராரு 1915. எங்கேருந்துன்னா சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து வராரு. Having led Indians in that country in a non-violent marches against the racial restrictions, he was already a respected leader known internationally. ஸோ அங்கே இருக்கிற இந்தியர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அங்கேயும் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் இருந்தது. உங்களுக்கு அந்த பிரிட்டோரியா அந்த ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காந்தியை வந்து ட்ரெயின் விட்டு வெளியில் அனுப்பிச்சிருப்பாங்க. அண்ட் அங்கே இருக்கிற இந்தியன்ஸ் பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ்லாம் போனவங்கள ஸ்லம்ஸில் இருக்க வைப்பாங்க, 8 மணிக்கு மேலே வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ காந்தி ஸ்மட் அக்ரிமெண்ட் இதெல்லாமே வந்து சமச்சீர் புக்லேயும் கவர் பண்ண, உங்களுக்கு ஸ்பெக்ட்ரம் புக்லேயும் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன் கோர்ஸில் ஜாயின் பண்ணவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி காந்தி ஸ்மட்ஸ் அக்ரிமெண்ட்டில் எதுக்குன்னெலாம் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. சில கான்செப்ட்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ என்னென்னா எப்போவுமே வந்து இந்தியன்ஸ் வந்து வெளியில் போகிறாங்க அப்படின்னா ஒரு கார்டை தூக்கிட்டே போகணும். இப்போ எப்படி ஐடி கார்டு மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ஒரு பேப்பர் இருக்கும். அந்த பேப்பர் வந்து தூக்கிட்டு போய் எங்கே போகிறதுனாலும் இது காட்டணும். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு டேக்ஸ் கட்டணும், அதுக்கு ஒரு டோல் இருக்குது. சரிங்களா? ஸோ ஹிஸ் சவுத் ஆஃப்ரிக்கன் கேம்பெயின்ஸ் ஹேட் brought him in contact with various types of Indians. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் கேம்பெயின் பண்ணது இங்கே இந்தியன்ஸ், ஹிந்துஸ், முஸ்லிம்ஸ், பார்சிஸ், கிறிஸ்டியன்ஸ், குஜராத்திஸ், தமிழ்ஸ், நார்த் இந்தியன்ஸ், அப்பர் கிளாஸ் மர்ச்சன்ட்ஸ், லாயர்ஸ், ஒர்க்கர்ஸ், இவங்க கூட எல்லாத்தையுமே கனெக்ட் இருந்தது காந்திக்கு இந்தியாவில். ஸோ Mahatma Gandhi spent his first year in India traveling throughout the country. ஸோ இங்கே வந்து இது சமச்சீர் புக்கில் கொடுத்துருக்காங்க. கோபாலகிருஷ்ண கோகலே தான் வந்து கோபாலகிருஷ்ண கோகலே தான் காந்தியோட பொலிட்டிக்கல் குருன்னு சொல்லுவாங்க. ஸோ காந்தி வந்து இவரை போய் அப்ரோச் பண்ணப்போ ஃபஸ்ட்டு காந்தி கோபாலகிருஷ்ண கோகலே என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட்டு இந்தியாவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு யூ கோ டூர் அண்ட் கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ காந்தி வந்து இந்தியாவை நூக் அண்ட் கார்னர் சுற்றி பார்க்கணும், அங்கே என்னென்ன ப்ரிவேல் ஆகிட்டுருக்கு நம்ம கண்ட்ரிலன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக டூர் போவார் 1 வருஷம். அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த பீப்புள், தியர் நீட்ஸ் அண்ட் ஓவரால் சிச்சுவேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பார். அண்ட் இங்கே பாருங்கள், இந்த பிக்சர் ஆக்சுவலாக இங்கே பிக்சர் இல்லை. ஓகே, ஆக்சுவலி இங்கே ஒரு பிக்சர் இருந்திருக்கணும். இந்த பிக்சரில் என்ன காட்டியிருப்பாங்கன்னா, ஃபவுண்டர்ஸ் ஆஃப் த நேட்டல் காங்கிரஸ். ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் இங்கே எப்படி இன்டர்நேஷ்னல் காங்கிரஸ் இருக்கும், அங்கே நேட்டல் காங்கிரஸ்ன்னு தர்பனில் கண்டுபிடிப்பாங்க. ஸோ தர்பன், பிரிட்டோரியாலாம் வந்து கேபிட்டல்ஸ் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா. 3 கேபிட்டல் இருக்குது அவங்களுக்கு, லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியல் கேபிட்டல் அப்படிங்கிற மாதிரி. ஸோ 1895 ஸோ இங்கே வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1885 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 10 வருஷம் கழிச்சு அங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் இன் 1895 அலாங் வித் அதர் இந்தியன்ஸ் மகாத்மா காந்தி எஸ்டாப்ளிஷ் நேட்டல் காங்கிரஸ் டு ஃபைட் அகேன்ஸ்ட் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனுக்காக. ஸோ இங்கே காந்தியை கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்குறாங்க. பட் பிக்சர் இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ காந்தி வந்து இஸ் த சென்டர், இங்கே இருக்கார். ஓகே, ஸோ அந்த பிக்சர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சாரி, அதுக்கு மேலே இல்லை, கீழே இருக்குது. ஸோ his earliest interventions were in local movement in Champaran, Kedah and Ahmedabad. இது 3 பற்றியும் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சமச்சீர் புக்லேருந்தும் ப்ளஸ் ஸ்பெக்ட்ரம் புக்லேருந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ சம்பாரன் பீகாரில், கேதா, அகமதாபாத் யூபியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மில் ஓனர்ஸ்க்கு, ஒர்க்கர்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவும் சண்டை வரும். சம்பாரனில் வந்து இண்டிகோ பிளான்டர்ஸ்க்கும் இண்டிகோ பிளான்டர்ஸ்க்கும் பெசன்ஸ்க்கும் சண்டை வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் வந்து ஒரு இடத்துல சண்டை வரும். சரிங்களா? அதெல்லாம் வந்து தீர்த்து வைப்பார். வேர் ஹி கேம் இன்டு கான்டாக்ட் வித் ராஜேந்திர பிரசாதோட கான்டாக்ட் வரும். காந்திக்கும் ராஜேந்திர பிரசாத்துக்கும் வல்லபாய் பட்டேலுக்கும் கான்டாக்ட் வரும். ஸோ இந்த அகமதாபாத்தில் வந்து மில் ஒர்க்கர்ஸ்க்கு ஸ்ட்ரைக் போயிட்டுருக்கும் 1918. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாரு.
And let us now focus in some detail in the movements organized between 1919லேருந்து 1922 வரைக்கும் என்னென்ன மூமெண்ட்ஸ் வந்து நடந்ததுன்னு பார்ப்போம். ஸோ ரவுலட் சத்தியாகிரகா பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். One second guys. So in 1919 Gandhiji gave a call for satyagraha against the Rowlatt Act that the British had just passed. ஸோ ரவுலட் ஆக்ட் ஆர் பிளாக் ஆக்ட் ஆர் அனார்கியல் ஆக்ட்னு சொல்லுவாங்க. அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா பாஸ் பண்ணுறாங்க World War I முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ இந்த ஆக்ட் படி பார்த்திங்கன்னா the act curbed fundamental rights such as the freedom of expression and strengthened police power. ஸோ நீங்கள் வந்து ஸ்பீச் எக்ஸ்பிரஷன் எல்லாமே கர்டேல் ஆயிரும் இந்தியன்ஸோடது, போலீஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. ஸோ மகாத்மா காந்தி, முகமது அலி ஜின்னா and others felt that the government had no right to restrict people's basic freedom. ஸோ இதெல்லாம் நம்ம பேசிக் ஃப்ரீடம் இதை எப்படி நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலான்னு கேட்பாங்க. they criticized the act as devilish and tyrannical. ஸோ ரொம்ப கேவலமான ஆக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. காந்திஜி asked the Indian people to observe April 6, 1919 அப்போ as a day of non-violent opposition to this act as a day of humiliation and prayer. ஸோ இந்த நான்-வயலண்ட்டாக நீங்கள் வந்து ஒப்போஸ் பண்ணுங்கள் இந்த ஆக்ட்க்கு அகேன்ஸ்டாக. ஸோ இது வந்து நம்மளுக்கு அவமானம் மாதிரி இது as a day of humiliation and நம்ம ப்ரே பண்ணுவோம் இதுக்காக. அண்ட் ஹர்டல் ஸ்ட்ரைக் வந்து நடத்துவாங்க சில இடத்துல. ஸோ சத்யகிரகா சபாஸ்னால் அந்தந்த இடத்துல சத்யகிரகா பண்ணுறதுக்காக குரூப்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. செட் அப் டு லான்ச் த மூவ்மெண்ட். சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா ஜாலியன்வாலா பாக் மேசக்கர் நடந்தது இல்லையா, அதுதான் இது. ஸோ த வால் காம்பவுண்ட் இன் விச் ஜெனரல் டயர் ஓப்பன் ஃபயர் ஆன் அ கேதரிங் ஆஃப் பீப்புள். த பீப்புள் ஆர் பாயிண்டட் வித் புல்லட் மார்க்ஸ் ஆன் த வால். ஸோ நிறைய பேர் தப்பிக்க தெரியாமல் வெளிலலாம் போய் விழுவாங்க, நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க, 1000 பேத்துக்கு மேலே வந்து இறந்து போயிடுவாங்க. பட் ஒஃபிஷியல் ரிப்போர்ட் படி 373 பக்கம் தான் வந்து இறந்துருக்கிறதா சொல்லுவாங்க. பட் அது தப்பு. இது சமச்சீர் புக்லேருந்தும் ஸ்பெக்ட்ரம்லேருந்தும் உங்களுக்கு கவர் பண்ணேன். லாஸ்ட் இயர் கரண்ட் அஃபேர்ஸ்லையும் இருந்தது, அதுலேருந்தும் கவர் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட ஸ்டடிபடி டெலகிராம் குரூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், லிங்க்ஸில் இருக்கும். ஜாலியன்வாலா பாக் மேசக்கர், ரவுலட் ஆக்ட்னு கொடுத்துருப்பேன். So the Rowlatt Satyagraha turned out to be the first all India struggle against the British government. ஸோ ஃபஸ்ட்டு ஆல் இண்டியா ஸ்ட்ரகிள், இந்தியா முழுக்க பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக சண்டை போடுறாங்க அப்படின்னா, ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அப்படின்னா இதுதான் ரவுலட் சத்தியகிரகா தான். ஆல்தோ இட் வாஸ் லார்ஜ்லி ரெஸ்ட்ரிக்டட் டு சிட்டிஸ், பட் சிட்டிஸில் தான் இந்த சத்தியகிரகா நடந்தது. இன் April 1919 there was a number of demonstrations and hartals in the country and government used brutal measures to suppress them. ஸோ ஏப்ரல் அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வருஷமே வந்து நிறையா சத்தியகிரகாஸ் இருந்தது. ஸோ ஜாலியன்வாலா பாக் அட்ராசிட்டிஸ் இன்ஃப்ளிக்டட் பை ஜெனரல் டயர் இன் அம்ரிஸ்டர். ஸோ அங்கே ஜெய்ப்பூரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பீப்புள் வந்து நார்மலாக பைசாக்கி டேன்னு சொல்லுவாங்க, அதுக்கு கேதர் ஆகிருந்தாங்க. ஜாலியன்வாலா பாக் அப்படிங்கிறது பார்க். ஸோ அந்த பார்க்குள்ளே நிறைய இன்னசென்ட்டான மக்கள் இருந்தாங்க. சத்தியகிரகிஸும் ரொம்ப நான் வயலண்ட்டாக தான் இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல ஜென்ரல் டயர் வந்து ஃபயர் ஓப்பன் பண்ணி விட்டு நிறைய பேரை கொண்டிருப்பார் அந்த பைசாக்கி டே, தட் இஸ் April 13. வேறு பார்ட் ஆஃப் இஸ் ரெப்ரெஷன். ஸோ இது ஒன் கைண்ட் ஆஃப் ரெப்ரெஷன் சொல்லலாம். ஸோ ஆன் லேர்னிங் அபவுட் த மேசக்கர், ஸோ இதை பற்றி தெரிஞ்சு இவ்வளோ மக்கள் இறந்து போயிருக்காங்கன்னு தெரிஞ்சு ரவீந்திரநாத் டாகூர் வந்து அவருக்கு கொடுத்த நைட்ஹுட் பட்டத்தை திருப்பி கொடுத்துருவார் பிரிட்டிஷ்கிட்டே. எக்ஸ்பிரஸ் த பெயின் அண்ட் ஆங்கர் ஆஃப் த கண்ட்ரி பை ரினவுன்சிங் the knighthood an honor granted by the British crown for exceptional personal achievement of public service. இதே மாதிரி காந்திஜியும் அவருக்கு போயர்ஸ் வாரில் கொடுத்த மெடலையும் திருப்பி கொடுத்துருவார். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பிரிட்டிஷ் அவங்களுக்கு என்னென்னலாம் கொடுத்தாங்கன்னு திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ டியூரிங் த ரவுலட் சத்தியகிரகா த பார்ட்டிசிபென்ட்ஸ் ட்ரை டு என்ஷூர் தட் ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் வேர் யுனைடட் இன் த ஃபைட் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ் ரூல். ஸோ ரவுலட் சத்தியகிரகா அப்போ ஹிந்துஸும் முஸ்லிம்ஸும் நம்ம ஒன்றா செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்தது. ஸோ திஸ் வாஸ் ஆல்சோ த கால் ஆஃப் மகாத்மா காந்தி who always saw India as a land of all the people who lived in the country. ஸோ மகாத்மா காந்தி நினச்ச கான்செப்ட் தான் இது, இந்த லேண்ட் எல்லாருக்குமே சொந்தம் அப்படிங்கிற மாதிரி, ஹிந்துஸ் Muslims and those of other religion. He was keen that Hindus and Muslims support each other in any just case. ஸோ வேறு ஏதாவது ஒரு காஸ் இப்படி நடந்தாலும் 2 பேரும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பார். ஓகே, ஸோ கிலாஃபத் அஜிடேஷன் அந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். ஸோ கிலாஃபத் மூமெண்ட் எதுக்கு, நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் எதுக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ த கிலாஃபத் இஷ்யூ வாஸ் ஒன் சச் காஸ். ஸோ 1920s என்ன ஆகுனா அது அடுத்த வருஷமே பிரிட்டிஷ் வந்து இம்போஸ்ட் ஒரு ஹார்ஷ் ட்ரீட்டி ஆன் த டர்க்கிஷ் சுல்தான் ஆர் காலிஃபான்னு சொல்லுவாங்க. ஸோ டர்க்கியில் வந்து சுல்தான் இருப்பார், எப்படி இங்கே இந்தியாவில் டெல்லி சுல்தானிக்ஸ்லாம் இருந்தாங்க அந்த மாதிரி. ஸோ அவர் வந்து கலீஃபான்னு கூப்பிடுவாங்க. அவர் மேலே ரொம்ப அவரை கேவலப்படுத்தி ரொம்ப ஹார்ஷ் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ கலீஃபா தான் வந்து நார்மலாக முஸ்லிம்ஸோட ஹெட்டாக வந்து அப்போ பார்த்துருக்காங்க. ஸோ பீப்புள் were furious about this and they had been about the ஜாலியன்வாலா பாக் மெசக்கர். ஸோ இதை பற்றியும் முஸ்லிம்ஸ்க்கு வந்து பிரச்சனை. அண்ட் நார்மலாக இந்தியன் மக்களுக்கு வந்து ஜாலியன்வாலா பாக் நடந்ததில் ஒரு பெரிய ஒரு டார்க் டாட்டாக இருந்தது. ஆல்சோ இந்தியன் முஸ்லிம்ஸ் were keen that the Khalifa be allowed to retain control over Muslim sacred places in the erstwhile Ottoman Empire. ஸோ அது வந்து டர்க்கியெல்லாம் வந்து முன்னாடி வந்து ஓட்டமன் எம்பையராக இருந்துச்சு. ஸோ ஓட்டமன் டர்க்ஸ்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஸோ
இப்போ வந்து இவங்க என்ன கேட்குறாங்கன்னா முஸ்லிம்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட் கலிஃபாவுக்கு அவரோட இடங்கள்லாம் திருப்பி கொடுத்துருங்க. ஸோ அவர் ரூல் பண்ணிட்டு இருந்த இடம்லாம் அவர் கொடுத்துருங்க, சீக்ரெட் பிளேசஸ்லாம் அவருக்கு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ த லீடர்ஸ் ஆஃப் த கிலாஃபட் அஜிடேஷன், ஸோ கிலாஃபத் மூமெண்ட்டோட லீடர்ஸ் வந்து முகமது அலி அண்ட் ஷவுகத் அலி, அலி பிரதர்ஸ்னு சொல்லுவாங்க. நவ் விஷ் டு இனிஷியேட் ஃபுல் ஃப்ளெஜ் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். ஸோ 1920s பக்கம் காந்தி வந்து நம்ம நான் கோஆப்ரேஷன் பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக லான்ச் பண்ணுவோன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இவங்களும் நாங்களும் அதில் சேர்ந்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ காந்திஜி சப்போர்ட்டட் தேர் கால் அண்ட் அர்ஜ் த காங்கிரஸ் டு கேம்பெயின் அகேன்ஸ்ட் பஞ்சாப் ராங்ஸ். ஸோ காந்திஜியும் வந்து என்ன சொல்லுவார்னா, ஓகே நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து செயல்படுவோம். அண்ட் பஞ்சாப் ராங்ஸ்னால் வந்து ஜாலியன்வாலாபாக் மெசக்கர் பற்றி சொல்கிறாரு. இதுக்காகவும் நம்ம வாய்ஸ் கொடுப்போம். அண்ட் கிலாஃபத் ராங்காக ஆகும். அண்ட் ஸ்வராஜ் வந்து டிமாண்ட் பண்ணுவோம், நம்ம நாடை நம்ம இந்தியர்கள் ரூல் பண்ணுறது, அதுதான் ஸ்வராஜ். ஸோ நம்மளே நம்மளை ரூல் பண்ணிக்கிறது. ஸோ த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் கெயின் மொமெண்டம் இன் த்ரூ 1921-22 அடுத்த 2 வருஷத்துக்கு நல்ல ஒரு மொமெண்டம் இருக்குது, ஒரு ஸ்பீடாக போகுது. தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்வராஜ் லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா. கவர்மெண்ட் பிரிட்டிஷோட ஸ்கூல் லைக் லெஃப்ட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் விட்டு வந்துருவாங்க. மெனி லாயர்ஸ் பற்றி பார்த்துக்கிட்டிங்கன்னா மோத்திலால் நேரு, சிஆர் தாஸ், ராஜகோபாலாச்சாரி, ஆஷப் அலி எல்லாருமே அவங்களோட ப்ராக்டிஸை விட்டுருவாங்க. பிரிட்டிஷ் கோர்ட்ஸ் கடியில் பிரிட்டிஷ் டைட்டில்ஸ் வந்து அவங்கக்கிட்டே கொடுத்துருவாங்க. அண்ட் லெஜிஸ்லேச்சர்ஸ் கவுன்சில்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம்னு சொல்லிடுவாங்க. அண்ட் பீப்புள் லிட் பப்ளிக் பான் ஃபயர்ஸ் ஆஃப் ஃபாரின் க்ளோத்ஸ் லைக் பிரிட்டிஷோட மேன்செஸ்டர் க்ளோத்ஸ்னு சொல்லுவாங்க, அதை எரிச்சிருவாங்க. த இம்போர்ட்ஸ் ஆஃப் ஃபாரின் கிளாத் ஃபெல் டிராஸ்டிக்கலி 1920-22 பக்கம்லாம் வந்து இம்போர்ட் பண்ணாலும் ஒன்றுமே விற்காதீங்க அந்த மாதிரி தான் இருந்தது. பட் ஆல் திஸ் வாஸ் மியர்லி த டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். ஸோ இதெல்லாமே வந்து அந்த ஐஸ்பர்க் வெடிக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரிங்கிறாங்க. ஸோ லார்ஜ் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி வேர் ஆன் த பிரிங்க் ஆஃப் அ ஃபார்மிடபிள் ரிவோல்ட். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய ஒரு ரிவோல்ட் வரப்போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியுது. ஸோ இது எப்போ வெடிக்கும் அப்படிங்கிறதான் யாருக்கும் தெரியறதில்ல. ஸோ இப்போ பீப்புளோட இனிஷியேட்டிவ் பற்றி பார்ப்போம். ஸோ இன் மெனி கேசஸ் பீப்புள் ரெசிஸ்டட் பிரிட்டிஷ் ரூல் நான் வயலண்ட்லி. ஸோ வயலன்ஸ் இல்லாமல் ரெசிஸ்ட் பண்ணாங்க. இன் அதர்ஸ் டிஃப்ரெண்ட் classes and groups interpreting Gandhiji's call in their own manner. சில இடத்துல ரொம்ப நான் வயலண்ட்டாக போகிறாங்க. சில இடத்துல என்னென்னா காந்திஜி சொன்ன விஷயங்களை வச்சு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சொல்லி அவங்க ஓன் மேனரில் இன்டர்பிரேட் பண்ணி லான்ச் பண்ணுறாங்க ப்ரொட்டஸ்ட் எல்லாம். அண்ட் ப்ரொட்டஸ்டட் இன் வேஸ் தட் வேர் நாட் இன் அக்கார்டன்ஸ் வித் திஸ் ஐடியாஸ். அவரோட ஐடியாவாகவே இருக்காது, பட் அவர் ஐடியான்னு சொல்லி ப்ரொபகேட் பண்ணுவாங்க. இன் ஈதர் கேஸ் பீப்புள் லிங்க் தே மூமெண்ட் டு லோக்கல் கிரீவன்சஸ். ஸோ அங்கே என்ன பிரச்சனையோ அந்த மாதிரி அந்த பிரச்சனைக்காக போராட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சில எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இன் கேதா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா குஜராத்தில் பத்திதார். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து organized non-violent campaigns against the high land revenue against லான்ச் பண்ணியிருப்பாங்க. பிரிட்டிஷ் வந்து லேண்ட் ரெவன்யூ அதிகமாக கேட்பாங்க. ஸோ இன் கோஸ்டல் ஆந்திராலையும் அண்ட் இன்டீரியர் தமிழ்நாடுலையும் பார்த்தீங்கன்னா லிக்கர் ஷாப்ஸை பிக்கெட் பண்ணிடுவாங்க. பிக்கெட்னா வந்து பீப்புள் ப்ரொட்டஸ்டிங் அவுட் சைட் அ பில்டிங் ஆர் ஷாப் டு ப்ரிவெண்ட் அதர்ஸ் ஃப்ரம் என்ட்ரி. யாரும் உள்ளே போய் வாங்க முடியாத மாதிரி நிற்கிறது தான் பிக்கெட்டிங். ஸோ இந்த குண்டூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷில் பார்த்தீங்கன்னா ட்ரைபல்ஸ் அண்ட் புவர் பெசன்ஸ் ஸ்டேஜ் நம்பர் ஆஃப் ஃபாரஸ்ட் சத்தியகிரஹாஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. சம்டைம்ஸ் சென்டிங் தேர் கேட்டில் இன் டு ஃபாரஸ்ட் விதவுட் பேயிங் கிரேசிங் ஃபீ பே பண்ணாமல் கேட்டில்ஸ் எல்லாம் உள்ளே சென்ட் பண்ணிடுவாங்க ஃபாரஸ்ட்குள்ளே. தே வே ப்ரொட்டஸ்டிங் பிகாஸ் த colonial state. ஸோ பிரிட்டிஷை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா had restricted their use of forest resources in various ways. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ் வந்து ட்ரைபல்ஸ் எடுக்க விடலை. ஸோ they believed that Gandhiji would get their taxes reduced and have the forest regulation abolished. ஸோ காந்திஜி வந்து நம்மளோட டேக்ஸஸை வந்து குறைச்சி கொடுப்பாரு பிரிட்டிஷ்ட பேசி. அண்ட் அது இல்லாமல் இந்த ஃபாரஸ்ட் ரூல்ஸ் எல்லாம் அபாலிஷ் பண்ணி கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி நம்பினாங்க. In many forest villages peasants proclaimed Swaraj and believed that Gandhi Raj was about to be established. ஸோ நிறைய வில்லேஜஸில் வந்து நாங்கள் பிரிட்டிஷ் கையில் கிடையாது, நாங்கள் வந்து நாங்கள் வந்து காந்தி ராஜ் அப்படிங்கிற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன் சிந்த் இப்போ இருக்கிற பாகிஸ்தானில் பார்த்துக்கிட்டிங்கன்னா முஸ்லீம் ட்ரேடர்ஸ் அண்ட் பெசன்ஸ் வேர் வெரி enthusiastic about the Khilafat call. இதை பற்றி நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இன் பெங்கால் டூ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிலாஃபத் நான் கோஆப்ரேஷன் அலையன்ஸ் கேவ் எனாமஸ் கம்யூனல் யூனிட்டி வந்து கொடுத்தது அண்ட் ஸ்ட்ரென்த் டு த நேஷனல் மூமெண்ட். ஸோ நேஷனல் மூமெண்ட் எல்லாருமே ஒன்றா சேர்றதுக்கு இந்த கிலாஃபத் நான் கோஆப்ரேஷன் அலையன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இன் பஞ்சாபில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பஞ்சாபில் மோஸ்ட்டாக சீக்ஸ் இருப்பாங்களே, அது அகாலி அஜிடேஷன் ஆஃப் த சீக்ஸ் சாட் டு ரிமூவ் கரப்ட் மஹன்ஸ். ஸோ மஹன்ஸ் அப்படின்னா யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிலீஜியஸ் ஃபங்க்ஷனரிஸ் ஆஃப் சீக் குருத்வாரா. ஸோ சீக்ஸ்க்குன்னு சொல்லி டெம்பிள்ஸ் இருக்குல்ல, அது சீக் குருத்வாராஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து ப்ரீஸ்ட் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் மஹன்ஸ். ஸோ இவங்களாம் ரொம்ப கரப்டாக பிரிட்டிஷ்க்கு டுவர்ட்ஸாக இருந்தாங்க. ஸோ அவங்கள எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு அகாலி மூமெண்ட் ஆர் அகாலி அஜிடேஷன் எடுத்துகிட்டு வந்தாங்க, சப்போர்ட்டட் பை த பிரிட்டிஷ். ஸோ இந்த மஹன்ஸ் வந்து பிரிட்டிஷ் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க.
from their Gurudwara. So this movement got closely identified with the non-cooperation movement. So NCM கூட இந்த அகாலி மூமெண்ட்டை நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுவும் வந்து நாங்கள் கோஆப்ரேட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி லான்ச் பண்ண மூமெண்ட் தான். ஸோ இந்த அசாம் டீ கார்டன் லேபரர்ஸ் ஷவுட்டிங் காந்தி மகாராஜ் கி ஜெயின்னு சொல்லி அசாமில் டீ கார்டன்ஸில் லேபரர்ஸ் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. டிமாண்டிங் அ பிக் இன்க்ரீஸ் இன் தியர் வேஜஸ், எங்களுக்கு வேஜஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்கன்னு. ஸோ தே லெஃப்ட் த பிரிட்டிஷ் ஓன் பிளான்டேஷன் அட்மிஸ்ட் டெக்ளரேஷன்ஸ் தட் தே வேர் ஃபாலோயிங் காந்திஜி விஷ். ஸோ காந்தியை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், நீங்கள் எங்களுக்கு வேஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் வேலை செய்வோம்னு போயிடுறாங்க அதை அபெண்டன் பண்ணி. ஸோ இன்ட்ரெஸ்டிங்லி இந்த அசாமீஸ் வைஷ்ணவா சாங்ஸ் ஆஃப் த பீரியட் த ரெஃபரன்ஸ் டு கிருஷ்ணா. ஸோ அங்கே வந்து அசாமீஸ் வைஷ்ணவா சாங்குன்னு இருக்குது. ஸோ கிருஷ்ணாவோட பாட்டை ஒன்று வந்து சப்டைட்டில் பண்ணி காந்தி ராஜா, கிருஷ்ணாவுக்கு பதிலாக அந்த இடத்துல காந்தி ராஜான்னு சொல்லி பேர் மாற்றிடுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து மகாபாரதத்தில் லைக் இங்கே காந்தி உட்காந்துருக்காரு பாருங்கள். ஸோ அப்படியே காந்தியை வந்து போர்ட்ரே பண்ணி காட்டிடுவாங்க. ஸோ பாப்புலர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மகாத்மா காந்தி. இன் பாப்புலர் இமேஜஸ் டு மகாத்மா காந்தி இஸ் ஆஃபன் ஷோன் as a divine being occupying a place within the pantheon of Indian gods. இந்தியன் காட்ஸ்க்கு நடுவில் காந்தி இருக்கிற மாதிரி. இன் திஸ் இமேஜ் ஹீ இஸ் டிரைவிங் கிருஷ்ணாவோட சேரியட்டை ஓட்டிகிட்ருக்காரு, கைடிங் அதர் நேஷ்னலிஸ்ட் லீடர்ஸ் இந்த பேட்டில் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ். ஸோ மிச்ச லீடர்ஸை கைட் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஸோ த பீப்புள்ஸ் மகாத்மா. ஸோ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், மகாத்மா காந்தி. ஸோ மகாத்மா அப்படிங்கிற பேர் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு யாருக்காவது தெரியும், அந்த ஸ்டோரி தெரியும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ we can see from the above that sometimes people thought of Gandhiji as a kind of messiah. மெசாய்னா வந்து ஒரு மெசஞ்சர் மாதிரி, காடோட ஒரு மெசஞ்சர் மாதிரி, as someone who would help them overcome their misery and poverty. ஸோ உங்களை மிசரிலேருந்து பாவர்ட்டிலேருந்து தூக்க நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க காந்தியை. ஸோ காந்திஜி விஷ் டு பில்ட் கிளாஸ் யூனிட்டி. ஸோ எல்லாத்தையுமே வந்து ஒன்றுபடுத்தணும்னு நினச்சாரு, கிளாஸ் யூனிட்டி அண்ட் நாட் கிளாஸ் கான்ஃப்ளிக்ட். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த பாயிண்ட்டாக நீங்கள் மெயின்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். காந்திஜி வந்து கிளாஸ் யூனிட்டி கொண்டு வரணும்னு நினச்சார், ஒரு கிளாஸுக்கும் இன்னொரு கிளாஸுக்கும் சண்டை கொண்டு வரணும்னு நினைக்கல. yet peasants could imagine that he would help them in their fight against zamindars. ஸோ இங்கே peasants, இங்கே zamindars and agricultural laborers believed he would provide them land. ஸோ peasantsக்கும் zamindarsக்கும் நடுவில் சண்டை. ஸோ இது வந்து காந்தி வந்து ஹெல்ப் பண்ணுவார் நமக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ இது வந்து கிளாஸ் கான்ஃப்ளிக்ட். சரிங்களா? ஸோ இந்த பெசன்ஸையும் ஜமீன்தார்ஸையும் ஒன்றுபடுத்தணும் அப்படின்னு தான் நினச்சாரு தவிர இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் சண்டை மூட்டி விடணும் அப்படின்னு நினைக்கல. ஸோ இதுதான் கான்செப்ட். அண்ட் அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ் வந்து நிறைய பேர் என்ன நினச்சாங்கன்னா, லேண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் காந்திஜி மூலியமாக அப்படிங்கிற மாதிரி. அட் டைம்ஸ் ஆர்டினரி பீப்புள் கிரெடிட்டட் காந்திஜி வித் தியர் ஓன் அச்சீவ்மெண்ட். ஸோ இப்போ நான் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணுறேன் அப்படின்னா காந்தினால தான் என்னால் இது முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு கிரெடிட் கொடுத்துறது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த பவர்ஃபுல் மூமெண்ட் பெசன்ஸ் ஆஃப் பிரதாப்கர். ஸோ பெசன்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, பிரதாப்கரோட பெசன்ஸ் யுனைடெட் ப்ராவின்ஸ், நான் உத்தரப்பிரதேஷ் தான் யூபின்னு சொல்கிறாங்க, மேனேஜ் டு ஸ்டாப் இல்லீகல் எவிக்ஷன் ஆஃப் டெனன்ட்ஸ். ஸோ அங்கேருந்து பெசன்ஸ் எல்லாம் வந்து லைக் டெனன்ஸ், இப்போ நான் ஒரு லேண்டில் ஒர்க் பண்ணுறேன், அந்த லேண்ட் ஆனால் எனக்கு சொந்தம் இல்லை, என்னோடய ஓனருக்கு தான் சொந்தம். ஆனால் அந்த இடத்துல வந்து பல வருஷமாக நான் வந்து க்ராப் வளர்த்திட்ருக்கேன். ஸோ இவங்களை வந்து இல்லீகலாக வந்து நினச்ச நேரத்துக்குலாம் தூக்கி நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடாது, இப்போ க்ராப் வந்து ஆல்மோஸ்ட் ஹார்வெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்கும், நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் அமுச்சு விட்ருவாங்க இல்லீகலாக. ஸோ அதை வந்து ஸ்டாப் பண்ணாங்க. அண்ட் இந்த பவர்ஃபுல் மூமெண்ட்டுக்கு யார் கிரெடிட் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா காந்திக்கு கிரெடிட் கொடுத்துட்டாங்க. பட் தே ஃபெல்ட் இட் வாஸ் காந்திஜி ஹூ ஹேட் ஒன் திஸ் டிமாண்ட் ஃபார் தெம். அண்ட் அதர் டைம்ஸ் யூஸிங் காந்திஜிஸ் நேம் ட்ரைபல்ஸ் அண்ட் பெசன்ஸ் அண்டர்டுக் ஆக்ஷன். ஸோ காந்தியோட பேரை வச்சு tribals and peasants வந்து they undertook action that did not conform to Gandhian ideas. ஸோ காந்தியன் ஐடியல்ஸாகவே இருக்காது, பட் காந்தியன் ஐடியல்ஸ்ன்னு சொல்லி அவங்க ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இன்டர்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ த ஹேப்பனிங்ஸ் ஆஃப் 1992 to 1929 என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். ஸோ மகாத்மா காந்தி ஆஸ் யூ நோ வாஸ் அகேன்ஸ்ட் வைலண்ட் மூமெண்ட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இருந்தார். நமக்கு தெரியும், நான் வைலன்ஸ், அஹிம்சா தான் ஃபாலோ பண்ணார். ஹி அப்ரப்ட்லி கால்ட் ஆஃப் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். ஸோ February 1922 நம்ம நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி டிக்ளைன் பண்ணிடுவார். ஏன் அப்படின்னா க்ரௌட் ஆஃப் பெர்சன்ஸ் செட் ஃபயர் டு போலீஸ் ஸ்டேஷன் சௌரி சௌரா இன்சிடென்ட் யூபியில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அங்கே வந்து பெசன்ஸ் ஒரு போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சிருவாங்க. ஸோ 22 போலீஸ்மென் அதில் வந்து இறந்துருவாங்க. த பெசன்ஸ் were provoked because the police had fired on their peaceful demonstration. ஸோ முதல்ல வந்து பெசன்ஸ் சும்மா தான் பீஸ்ஃபுல்லாக தான் உட்காந்துருந்தாங்க. பட் போலீஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க மேலே ஃபஸ்ட்டு ஃபயரிங் பண்ணாங்க. ஸோ தட் வாஸ் த காஸ் தட் ஹாஸ் லெட் டு போலீஸ் ஸ்டேஷன் ஃபயரிங். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வாஸ் ஓவர். ஸோ நிறைய பேர் வந்து நான் கோஆப்ரேஷன் இப்போ தான் ஒரு ஃபயரே வந்திருக்கு நம்மளுக்குள்ள, இப்போ தான் ஒரு மூமெண்ட் வந்து நம்ம நேஷ்னலிஸ்ட்
நேஷனலிசம்க்கு டுவர்ட்ஸாக போகிற மாதிரி நிறைய மூமெண்ட் அந்தந்த இடத்துல லான்ச் ஆகிருக்கும். ஸோ இப்போ காந்தி வந்து கால் ஆஃப் பண்ணிடுவார், வேணா நிறுத்துங்கன்னு. ஏன்னா நான் வைலண்ட் வழியாக போக சொல்லியிருப்பார், பட் இது வைலண்ட்டாக மாறி இருக்கும். So Gandhiji's followers stressed that the Congress must undertake constructive work in the rural areas. ஸோ இந்த இடத்துல நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வந்து லைக் ஆல்மோஸ்ட் முடிச்சிருப்பார் இல்லையா காந்தி. ஸோ இந்த இடத்துல வந்து நிறையா காந்திஜியோட ஃபாலோவர்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, காங்கிரஸ் வந்து நிறைய ரூரல் ஏரியாஸில் கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதர் லீடர்ஸ் சச் அஸ் Chittaranjan Das and Motilal Nehru என்ன ஆகிய பண்ணியிருப்பாங்கன்னா, that the party should fight elections to councils and enter C.R. Das. ஸோ C.R. Das அண்ட் மோதிலால் நேரு வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபைட் பண்ணணும், எலெக்ஷன்ஸ் ஃபைட் பண்ணணும் டு த கவுன்சில்ஸ் அண்ட் என்டர் தெம் இன் ஆர்டர் டு இன்ஃப்ளூயன்ஸ் கவர்மெண்ட்டோட பாலிசிஸை மாற்றுறதுக்கு நம்மளே லெஜிஸ்லேச்சரில் போய் உட்காந்தா தான் முடியும்னு சொல்லி இவங்க தனியாக த ஸ்வராஜிஸ்ட் பார்ட்டின்னு ஆரம்பிப்பாங்க. அப்புறம் C.R. Das இறந்து போயிடுவார் 1925. அதுக்கப்புறம் கிராஜுவலாக இந்த ஸ்வராஜிஸ்ட் பார்ட்டியும் வந்து இட் வில் லூஸ் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். சரிங்களா? ஸோ through sincere social work in villages in the mid-1920s பக்கம் நிறைய சோஷியல் ஒர்க்ஸ் வந்து போகும். த காந்தியன்ஸ் வேர் ஏபிள் டு எக்ஸ்டெண்ட் தியர் சப்போர்ட் பேஸ். ஸோ நிறைய மக்களை வந்து சோஷியல் ஒர்க் மூலயமா அவங்களோட காந்தியன்ஸ் பேஸ்க்குள்ளே எடுத்துடுறாங்க. ஸோ திஸ் ப்ரூவ் டு பி வெரி யூஸ்ஃபுல் இந்த லான்ச்சிங் த CDM. ஸோ 1930 பக்கம் வந்து சிவில் டிசோபீடியன்ஸ் ஆரம்பிப்பாங்க. ஸோ 1920 நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், 1930 CDM ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த பேஸ் நிறைய பேர் வந்து வில்லேஜஸில் போய் ஹெல்ப் பண்ணி மக்களை வந்து ஈழ்த்துக்கிட்டாங்க. இந்த சிவில் டிசிப்ளின் மூமெண்ட்குள்ளெல்லாம் மக்களுக்கு வந்தது காரணமே வந்து அப்போ பண்ண நிறையா நல்ல விஷயங்கள் தான். ஸோ 2 important developments of the mid-1920s where the formation of, ஸோ 1920ஸ்க்கு நடுவில் வந்து RSS ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இது வந்து ஒரு ஹிந்து ஆர்கனைசேஷன் அண்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா CPI வந்து தொடங்குறாங்க. ஸோ தீஸ் பார்ட்டிஸ் ஹேவ் ஹெல்ட் வெரி டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் அபவுட் த கைண்ட் ஆஃப் கண்ட்ரி இந்தியா ஷுட் பி. RSSக்கு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும், CPIக்கு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும். நம்ம கண்ட்ரி இப்படி தான் இருக்கணும். அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு இடத்துலையும் ஒரு பார்ட்டி உருவாகும் போது நம்ம கண்ட்ரி இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஒருத்தருக்கும் ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் கிளப் பண்ணி தான் அப்புறம் தான் இந்தியாவாக நம்ம மாறி இருக்கோம். ஸோ ஃபைண்ட் அவுட் அபவுட் தேர் ஐடியாஸ் விச் வித் த ஹெல்ப் ஆஃப் யர் டீச்சர். ஸோ த ரெவல்யூஷனரி நேஷனலிஸ்ட் பகத் சிங். ஸோ இங்கே பாருங்கள், C.R. Das இவர் தான், சித்தரஞ்சன் தாஸ். ஸோ மேஜர் ஃபிகர் இன் த ஃப்ரீடம் மூமெண்ட். தாஸ் வாஸ் அ லாயர் ஃப்ரம் தி ஈஸ்ட் பெங்கால்லேருந்து லாயர். ஹி வாஸ் எஸ்பெஷலி ஆக்டிவ் இன் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் ரொம்ப ஆக்டிவாக இருந்தார். ஸோ த ரெவல்யூஷனரி நேஷனல்ஸ், ரெவல்யூஷனரினா யாருன்னு பார்த்தோம், களத்தில் இறங்கி செயல்படுறவங்க. ஸோ பகத்சிங் டூ வாஸ் ஆக்டிவ் இன் திஸ் பீரியட். ஸோ 1929-30 பக்கம் தான் அவரை தூக்கில் போடுறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், கோ பேக் சைமன் அஜிடேஷன் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ 1927 the British government in England decided to send a commission headed by Lord Simon to decide India's political future. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இருந்திருக்கும். ஸோ அந்த ஆக்ட் படி என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1919 ஆக்ட். சரிங்களா? அந்த ஆக்ட் படி என்னென்னா 1929 ஒரு கமிஷன் இந்தியாவுக்கு நாங்கள் அனுப்புவோம். ஸோ இந்த 1919 ஆக்ட் ஒழுங்காக ஒர்க் பண்ணியிருக்கா, இல்லை வேறு ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணுமா அப்படின்னு பார்க்குறக்காக நாங்கள் அனுப்புவோம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஆக்ட்லேயே வந்து சொல்லியிருந்தாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஆனால் வந்து 1927 ஒரு கமிஷன் அமைச்சிருவாங்க. ஸோ அதுதான் சைமன் கமிஷன், 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துடும். அண்ட் இது வந்து ஆல் ஒயிட் மெம்பர் கமிட்டி, 7 பேர் வருவாங்க. இதில் 7 பேரும் வந்து ஒயிட் மெம்பர்ஸ். அதனால் வந்து இந்தியன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியன்ஸே இல்லாத ஒரு கமிஷனில் எப்படி எங்களுக்கு கொண்டு வந்த விஷயங்கள் நீங்கள் நல்லதா இல்லையான்னு சொல்ல முடியும், ஸ்டூப்பிடாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து போயிருங்க, திருப்பியும் நீங்கள் வந்து சும்மா இந்தியாவுக்கு வந்து ஏதோ ஒரு ரிப்போர்ட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கோ பேக் சைமன் அஜிடேஷன் எல்லாம் வந்து ஹர்த்தால் ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ த கமிஷன் ஹேட் நோ இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவ். த டெசிஷன் கிரியேட்டட் அண்ட் அவுட்ரீச் இன் இந்தியா. ஆல் பொலிட்டிக்கல் குரூப்ஸ் டிசைடட் டு பாய்காட் த கமிஷன். ஸோ எல்லா பொலிட்டிக்கல் குரூப்ஸும் மோஸ்ட்டாக நம்ம இந்த கமிஷன் உள்ளே வரக்கூடாதுன்னு பாய்காட் பண்ணுவாங்க. when the commission arrived it was met with demonstrations with banners saying go back Simon. ஸோ இதில் தான் லாலா லஜ்பத் ராயை அடித்து கொண்டுருவாங்க. ஸோ the decade closed with the Congress resolving to fight for பூர்ண ஸ்வராஜ். ஸோ பூர்ண ஃபஸ்ட்டு இது வரைக்கும் ஸ்வராஜ் வேணும் தான் கேட்டிருப்பாங்க. ஐ மீன் பிரிட்டிஷர்ஸ் நீங்கள் இருக்கலாம், ஆனால் இந்தியர்களை நாங்கள் தான் ரூல் இந்தியன்ஸை ரூல் பண்ணிக்கிறது தான் வந்து ஸ்வராஜ். பூர்ண ஸ்வராஜ் தான் நீங்கள் இந்தியா விட்டே போயிருங்க, நீங்கள் இருக்கவே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். ஸோ 1929 அண்டர் த பிரசிடென்ட்ஷிப் ஆஃப் ஜவஹர்லால் நேரு தான் இந்த பூர்ண ஸ்வராஜ் ரெசல்யூஷன் கொண்டு வரக்கு காரணமாக இருந்திருப்பார். கான்சிக்வெண்ட்லி இண்டிபெண்டன்ஸ் டே வந்து அதனால் நெக்ஸ்ட் இயர், ஸோ 1929 டிசம்பரில் தான் வந்து இவங்களோட மீட்டிங் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் இயர் ஜான்வரி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, January 26, 1930 ஆல் ஓவர் த கண்ட்ரி நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டோம், இதுதான் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேன்னு அறிவிப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம கான்ஸ்டியூஷனை இந்த டேயில் கமெண்ட்ஸ் பண்ணோம். என்ன தான் கான்ஸ்டியூஷன் முன்னாடியே வந்துட்டாலும், நவம்பரில் 26 வந்துட்டாலும்
நம்ம வந்து January 26, 1950 வரைக்கும் வெயிட் பண்ணோம். ஸோ அந்த நாள் தான் வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா? ஸோ அந்த ரிப்பப்ளிக் டேவாக நம்ம கொண்டாடுறோம். இட் டேக்ஸ் அ லவுட் வாய்ஸ் டு மேக் த டெஃப் ஹியர், இன்குலாப் ஜிந்தாபாத். ஸோ இது வந்து பகத்சிங்கோட சேயிங். ஸோ ரெவல்யூஷனரி நேஷ்னலிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பகத்சிங், சந்திரசேகர் ஆசாத், சுக்தேவ், ராஜ்குரு இவங்க எல்லாமே வந்து ரெவல்யூஷனரி நேஷ்னலிஸ்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் அதர்ஸ் வாண்டட் டு ஃபைட் அகேன்ஸ்ட் த கொலோனியல் ரூல் அண்ட் த ரிச் எக்ஸ்ப்ளாய்டிங் கிளாஸஸ் த்ரூ அ ரெவல்யூஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அண்ட் பெசன்ஸ். ஸோ எப்படி ரஷ்யாவில் நடந்ததோ அந்த மாதிரி கொண்டு வரணும்னு நினச்சாங்க, ஒர்க்கர்ஸையும் பெசன்ஸையும் இன்வால்வ் பண்ணி. ஃபார் திஸ் பர்பஸ் தே ஃபவுண்டட் த HSRAன்னு சொல்லுவாங்க, ஹிந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக் அசோசியேஷன். ஸோ இது லேட்டர் வந்து HRAன்னு மாற்றிடுவாங்க, சரிங்களா, பேர் மாற்றிடுவாங்க. ஸோ இதோட ஸ்டார்டர்ஸ் யாருன்னா பகத்சிங், சந்திரசேகர் ஆசாத், சுக்தேவ் இவங்க எல்லாருமே 1928 கண்டுபிடிப்பாங்க அட் ஃபெரோஷா கோட்லா, டெல்லியில். ஆன் 17th December 1928 என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா பகத்சிங், ஆசாத், சந்திரசேகர் ஆசாத் அண்ட் ராஜ்குரு இவங்க 3 பேருமே அசாசினேட்டட் சாண்டர்ஸ் யாருன்னா போலீஸ் ஆஃபீஸர் ஹூ வாஸ் இன்வால்வ் இன் த லத்தி சார்ஜ் தட் ஹட் காஸ்ட் த டெத் ஆஃப் லாலா லஜ்பத் ராய். நான் சொன்னேன் இல்லையா, ரெவல்யூஷனரி ஆக்டிவிஸ்ட்னால் களத்தில் இறங்கிடுவாங்க, அசாசினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ சாண்டர்ஸ் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா லாலா லஜ்பத் ராய், ஸோ SLன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு லெஃப்ட் சைடு LSன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லாலா லஜ்பத் ராயை லத்தி சார்ஜ் அடித்தவருக்கு காரணம் லாலா லஜ்பத் ராய் செத்ததுக்கு ஒரு காரணம் வந்து சாண்டர்ஸ். ஸோ அதனால் அவரை அந்த போலீஸ் ஆஃபீஸரை போட்டு தள்ளணும்னு அசாசினேட் பண்ணிடுவாங்க. யார்? பகத்சிங், ஆசாத் அண்ட் ராஜ்குரு. ஸோ ஆன் April 8, 1929 அடுத்த வருஷம் பகத்சிங்கும் BK டட் அப்படிங்கிறவரும் ஒரு பாம்பு சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வீசிடுவாங்க. ஸோ இதோட எய்ம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, யாரையும் கொல்றதுக்காக இல்லை, ஆனால் பயப்படுத்துறதுக்காக. ஸோ த எய்ம் ஆஸ் தியர் லீஃப்லெட் எக்ஸ்பிளைன்ட் வாஸ் நாட் டு கில் பட் டு மேக் த டெஃப் ஹியர் அண்ட் டு ரிமைண்ட் த ஃபாரின் கவர்மெண்ட் ஆஃப் இட்ஸ் கேலியஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன். மக்களை வந்து இப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறீங்களே அப்படின்னு காட்டுறதுக்காக நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், எங்களுக்கும் கை இருக்குது கால் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்கு தான் நாங்கள் பாம்பு வீசணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பகத்சிங், சுக்தேவ், ராஜ்குரு வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க, கொன்றுவாங்க March 23, 1931. ஸோ பாருங்கள் 1931 இறந்து போகிறாங்க. ஸோ பகத்சிங்கோட ஏஜ் வந்து அப்போது 23 தான். ஸோ யோசிச்சு பார்த்துக்கோங்க, 23 வயசுலேயே இறந்துடுறாரு. காந்திக்கிட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க, பகத்சிங்கை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக ஜெயிலில் வந்து நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. பகத்சிங்கை வந்து சாரி கேட்டு ஒரு லெட்டர் வந்து எழுத சொல்லுவாங்க. பகத்சிங் வந்து முடியாது, என் கண்ட்ரிக்காக நான் வீரமாக செத்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரி முடியாதுன்னு சொல்லிடுவார். அதனால அவரை தூக்கில் போட்டுருவாங்க. இப்போ வந்து மார்ச் டு தந்தி. பூர்ண ஸ்வராஜ் would never come on its own. கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வராது, இட் ஹேட் டு பி ஃபாட் ஃபார். ஸோ அதனால் 1930 CDM லான்ச் பண்ணப்போ காந்தி டிக்ளேர் தட் ஹீ வுட் லீட் அ மார்ச் டு பிரேக் த சால்ட் லா. சால்ட் ரொம்ப முக்கியம், அதனால் சால்ட் லா பிரேக் பண்ணுவோன்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பார். ஸோ அக்கார்டிங்லி ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சால்ட்டை வந்து கையில் எடுப்பார் காந்தி. Accordingly to this law, the state had a monopoly on the manufacture of sale of salt. Salt வந்து வெறும் பிரிட்டிஷ் மட்டும்தான் மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணுவாங்க. மகாத்மா காந்தி along with other nationalists reasoned that it was sinful to tax salt since it is such an essential item of a food. நம்ம ஒரு முக்கியமான ஒரு essential item ஃபுட்டுக்கு இது எப்படி நீங்கள் டேக்ஸ் பண்ணலான்னு. So the salt march related the general desire of freedom to a specific grievance shared by everybody. ஸோ எல்லாத்துக்குமே இந்த சால்ட்டில் பிரச்சனை இருந்தது, அதனால தான் சால்ட்டை வந்து ஒரு சென்ட்ரல் ரீசனாக எடுத்தார். அண்ட் தஸ் டிட் நாட் டிவைட் த ரிச்சுக்கும் புவருக்கும் ஒரு டிவைட் இல்லாத மாதிரி ஒரு காசு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சால்ட் எடுத்தார். அப்போ தான் எல்லோரும் வருவாங்க இல்லையா. ஸோ காந்திஜி அண்ட் his followers marched for over 240 miles வந்து நடப்பாங்க from சபர்மதி ஆசிரம் to the coastal town of Dandi where they broke the government law by gathering natural salt found on the seashore. அந்த சால்ட்டை எடுத்து இதுதான் நம்ம பிரேக் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி and boiling sea water to produce salt. ஸோ மகாத்மா காந்தி breaking the salt law by picking up a lump of natural salt இதை எடுத்து பிரேக் பண்ணிடுவார். ஸோ விமன் இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அம்பாபாய் ஃப்ரம் கர்நாடகா. ஸோ விமன் ஃப்ரம் டைவர்ஸ் பேக்ரவுண்ட்ஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் நேஷ்னல் மூமெண்ட். நிறையா விமன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, யங் அண்ட் ஓல்டு, சிங்கிள், மேரீட். ஸோ தே கேம் ஃப்ரம் ரூரல் அர்பன் ஏரியா ஃப்ரம் போத் கன்சர்வேட்டிவ் அண்ட் லிபரல் ஹோம்ஸ். தேர் இன்வால்வ்மெண்ட் வாஸ் சிக்னிஃபிகண்ட் ஃபார் த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஸோ ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் விமனாக இருந்தாங்க. ஃபார் த விமென்ஸ் மூமெண்ட் அண்ட் ஃபார் தெம்செல்ஸ் பர்சனலி அவங்களுக்கும் வந்து இது ஒரு ஸ்டெப் அஹெடாக இருந்தது, விமென்க்கும் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. போத் பிரிட்டிஷ் officials and the Indian nationalists felt that women's participation gave the national struggle an immense force. ஸோ விமன் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஹேண்ட் கிடச்ச மாதிரி இருந்தது. பார்ட்டிசிபேஷன் இன் த ஃப்ரீடம் மூமெண்ட் brought women out of their homes. ஸோ விமன் வந்து வீட்டுக்குள்ளே மட்டுமே இருக்கிற கான்செப்ட் உடஞ்சி விமன் வீட்டிலேருந்து வெளியில் வர ஆரம்பித்தாங்க. இட் கேவ் them a place in the professions.
in the governance of India, and it could pave the way for the equality with men. ஸோ இப்படி வெளியே வந்தனால தான் விமன் நிறைய ப்ரொஃபஷ்னல் விஷயத்துலையும் இறங்குனாங்க. லைக் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சது ஒர்க் அண்ட் ஈக்குவலாக மென்னுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து விமனை பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ வாட் சச் பார்ட்டிசிபேஷன் மென்ட் ஃபார் விமன் இஸ் பெஸ்ட் ரீகவுண்டட் பை தெம். ஸோ அம்பாபாய் ஆஃப் கர்நாடகா ஹேட் பின் மேரிட் அட் த ஏஜ் ஆஃப் 12 சைல்டு மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 16 வயசில் அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிடுவாங்க. ஷி பிக்கெட்டட் ஃபாரின் கிளாத் அண்ட் லிக்கர் ஷாப்ஸ் இன் உடுப்பி. ஸோ கர்நாடகா உடுப்பியில் ஃபாரின் கிளாத்தை விற்க விட முடியாத மாதிரி பண்ணாங்க. லிக்கர் ஷாப்ஸ் லிக்கர் வந்து விற்க விட முடியாத மாதிரி பண்ணாங்க. ஷி வாஸ் அரெஸ்டட், சர்வ்ட் அ சென்டென்ஸ் அண்ட் வாஸ் ரீஅரெஸ்டட். ஸோ அரெஸ்ட் பண்ணி திருப்பி ரீஅரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிட்வீன் ப்ரிசன் டேர்ம் ஷி மேட் ஸ்பீச்சஸ். ஸோ ஒரு ப்ரிசன் இன்னொரு ப்ரிசனுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களே அந்த டைமில் நிறைய ஸ்பீச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பின்னிங் வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆர்கனைஸ்ட் பிரபாத் ஃபெரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரபாத் ஃபெரி அப்படின்னா இஸ் ஒன் ஆஃப் த எத்தனிக் இந்தியன் வேஸ் டு ப்ரொமோட் அ ஃபிட் அண்ட் ஹெல்த்தி இந்தியாவுக்காக. ஸோ எக்ஸசைஸ் ஒரு ஒர்க் அவுட் வாக்கிங் அந்த மாதிரி பண்ணுறது ஏர்லி மார்னிங்கில். ஸோ பீப்புள் இன் இந்தியன் வில்லேஜஸ் ஹேவ் பின் டேக்கிங் பார்ட் இன் ஏர்லி மார்னிங் ப்ரொசஷன் சின்ஸ் ஏன்ஷியன்ட் டைம்ஸ், சாண்டிங் சாங்ஸ் அண்ட் யூஸிங் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இதெல்லாம் ஏர்லி மார்னிங் பண்ணுற சில விஷயங்கள். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஒன் செகண்ட் கைஸ். And Ambabai regarded these as happiest days of her life because they gave it new purpose and commitment. ஸோ இது வந்து அவங்க லைஃப்பில் ஒரு புது பர்பஸ் கொடுத்ததாக சொல்கிறாங்க. விமன் however had to fight for their right to participate in the movement. ஸோ சும்மா சாதாரணமாக விமனை வந்து மூமெண்ட்லாம் விடல, ஒருத்தவங்களும் சண்டை போட்டு தான் வந்தாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டியூரிங் த சால்ட் சத்தியகிரகா பார்த்தீங்கன்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் மகாத்மா காந்தி வாஸ் இனிஷியலி ஒப்போஸ் டு விமென்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் ஆனால் சரோஜினி நாயுடு ஹேட் டு பர்சுவேட் ஹிம் டு அலோவ் விமன் டு ஜாயின் த மூமெண்ட். ஸோ சரோஜினி நாயுடு தான் வந்து பெர்மிஷன் கேட்டு விமனையும் பார்ட்டிசிபேட் பண்ண விட்டுருப்பாங்க. ஸோ ஈஸியாக வந்து விமன் வரல. ஓகேங்களா? எல்லா ஃபீல்ட்லையும் அப்படி தானே. ஸோ பெசன்ஸ், ட்ரைபல்ஸ் அண்ட் விமென்ஸ் பார்ட்டிசிபேட் இன் லார்ஜ் நம்பர்ஸ்லேயே இவங்க எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் ஃபெடரேஷன் பப்ளிஷ்ட் அ பேம்ப்ளெட் ஆன் த சால்ட் இஷ்யூ. சால்ட் இஷ்யூ என்ன அப்படிங்கிறது வந்து பிஸ்னஸ் பீப்புளெலாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பேம்ப்ளெட்னா ஒரு குட்டி குட்டி ஷீட்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க தான் சரோஜினி நாயுடு. ஸோ சரோஜினி நாயுடு வித் மகாத்மா காந்தி பாரிஸில் எடுத்திருக்காங்க 1931. So active in the national movement since the early 1920s, Sarojini Naidu was a significant leader of the Dandi March. She was the first Indian woman to become a president of the Indian National Congressல வந்து காந்தி 1924 பிரசிடெண்ட்டாக இருப்பார், 1925 சரோஜினி நாயுடு பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க. பட் விமன் பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் விமன், ஃபஸ்ட்டு விமன் வந்து ஆனி பெசன்ட். பட் ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு. இது வந்து ப்ரீவியஸ் இயர் UPSC கொஸ்டின். சரிங்களா? And so the government tried to crush the movement through the brutal action against peaceful satyagrahis. Thousands were sent to jail. So government வந்து தந்தி மார்ச் இந்த சத்யாகிரஹிஸ்க்கு அகேன்ஸ்டாக ஜெயில் பண்ணிடுறாங்க எல்லாத்தையுமே. So the combined struggles of the Indian people before bore fruit when the Government of India Act வந்து 1935 பாஸ் பண்ணுறாங்க. ஏன்னா 1931லலாம் இந்த சால்ட் சத்யாகிரஹாஸ் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து ப்ரொவின்ஷியல் அட்டானமி கொடுக்குறாங்க. ஸோ ப்ரொவின்ஷியல் அட்டானமினா தனித்தனி ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, அவங்க நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணுங்கன்னு. அண்ட் த கவர்மெண்ட் அனௌன்ஸ்ட் எலெக்ஷன்ஸ் டு த ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேச்சர். ஸோ இப்போ மெட்ராஸ் பிரசிடென்சி, பாம்பே, பெங்கால் பிரசிடென்சி அங்கெல்லாம் வந்து எலெக்ஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க 1937. ஸோ த காங்கிரஸ் ஃபார்ம்டு 7 கவர்மெண்ட்ஸ் இன் 7 out of the 11 provinces. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு வந்து 11 provinces இருக்கும், 11 இருக்கும். அதில் 7 provinceல காங்கிரஸ் வந்துடுவாங்க. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். சரிங்களா? அப்படியே ஸ்லோவாக வந்து இந்தியனைஸ் ஆகுது. ஸோ இன் செப்டம்பர் 1939, ஸோ 37க்கு அப்புறம் 39 வருது. ஆஃப்டர் 2 years ஆஃப் த காங்கிரஸ் ரூல் இந்த ப்ராவின்சஸ் த செகண்ட் வேர்ல்டு வார் வந்து வந்துடும். ஸோ 39 to 45 வந்து செகண்ட் வேர்ல்டு வார். கிரிட்டிக்கல் ஆஃப் ஹிட்லர், காங்கிரஸ் லீடர்ஸ் வேர் ரெடி டு சப்போர்ட் த பிரிட்டிஷ் வார் எஃபர்ட். ஸோ ஹிட்லருக்கு அகேன்ஸ்டான டிக்டேட்டர்ஷிப் அண்ட் ஹிட்லருக்கு அகேன்ஸ்டாக இருந்தனால காங்கிரஸ் என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, ஓகே நம்ம பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணுவோன்னு. பட் இன் ரிட்டர்ன் தே வாண்டட் தட் இந்தியா பி கிராண்டட் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப்டர் த வார். பட் ஒரு கண்டிஷனில் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், வார்க்கு அப்புறம் எங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருங்கன்னு கேட்பாங்க. அண்ட் த பிரிட்டிஷ் ரெஃப்யூஸ் டு கன்சீட் த டிமாண்ட். ஸோ இது வந்து முடியாது, பிரிட்டிஷ் வந்து அதுக்குன்னு நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ்லாம் கொடுக்க முடியாது, டொமினியன் ஸ்டேட்டஸ் வேணால் கொடுக்குறோன்னு ஸ்லோவாக சொல்லுவாங்க. ஸோ டொமினியன் ஸ்டேட்டஸ், ஆகஸ்ட் ஆஃபர், கிரிப்ஸ் மிஷன், இந்த மாதிரி நிறைய மிஷன்ஸ்லாம் வரும். ஸோ கேபினட் மிஷன் இந்த மாதிரிலாம், வேவல் பிளான் வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்பெக்ட்ரம் புக்லேருந்து படிச்சிருங்க. சரிங்களா? அண்ட்
ஸோ டொமைன் ஸ்டேட்டஸ் தான் நாங்கள் இருக்கோம், நாங்கள் தான் உங்களுக்கு வந்து க்ரௌண்ட் தான் உங்களோட அத்தாரிட்டியாக இருப்பாங்க, பட் நீங்கள் உங்களே ரூல் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஏர்லியராக கேட்டிருந்தோம் பார்த்தீங்களா, ஸ்வராஜ்னு. ஸோ அது வேணால் கொடுக்குறோன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ த பிரிட்டிஷ் ரெஃப்யூஸ் டு கன்சீட் த டிமாண்ட் த காங்கிரஸ் மினிஸ்ட்ரி. ஸோ இதனால் பிரிட்டிஷ் ஒத்துக்காதனால 1937 கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணவங்க 1939 லைக் எல்லாருமே வந்துடுறாங்க. ஸோ இது வந்து டெலிவரன்ஸ் டேன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இதுதான் கான்செப்ட். சரிங்களா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், வீர் லகான் நாயக் வாஸ் ஹேங் பண்ணிடுறாங்க இவங்கள. ஸோ பாஜி முகமது, பிரசிடென்ட் ஆஃப் த நப்ராங்பூர் காங்கிரஸ் ஒரிசா இன் 1930 ரிப்போர்ட். ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு ரிப்போர்ட்டில், on August 25, 1942, 19 people died on the spot in police firing at பாப்பராண்டி in நபாரங்பூரில் பாப்பராண்டி அப்படிங்கிற இடத்துல போலீஸ் ஃபயரிங் பண்ணி 19 பேர் இறந்து போயிடுறாங்க. மெனி டைட் தேர் ஆஃப்டர் ஃப்ரம் தேர் wounds. அது இல்லாமல் காயங்கள்னால நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. ஓவர் 300 வந்து 300 மக்கள் இன்ஜூர் ஆகியிருக்காங்க, அடிபட்டிருக்காங்க. மோர் தென் 1000 வந்து ஜெயில் பண்ணப்பட்டிருக்காங்க இன் கோரட்பூர் டிஸ்ட்ரிக்ட். செவரல் were shot or executed. நிறைய பேரை கொன்று இருக்காங்க. வீர் லகான் நாயக், a legendary tribal leader who defied the British, was hanged. ஸோ இந்த இடத்துல வந்து இவர் ஒரு ட்ரைபல் லீடர் வீர் லகான் நாயக் அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்கள வந்து தூக்கில் போட்டுடுறாங்க. நாயக் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பஜ்ஜி tells us was not worried about being executed, only sad that he would not live to see the freedom storm. ஸோ நாயக் வந்து அவருக்கு சாக போகிறார் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து வருத்தப்படல, ஆனால் அந்த ஃப்ரீடமோட நாள், அந்த ஃப்ரீடமோட டே வந்து நான் பார்க்காம போயிடுவேன், இந்தியா ஃப்ரீடம் வாங்குற அந்த நாள் நான் பார்க்காம போயிடுவேனே அப்படிங்கிறதுக்காக தான் வருத்தப்பட்டார். ஸோ பஜ்ஜி முகமது மொபைலைஸ் 20,000 people டு ஜாயின் அ நேஷ்னல் ஸ்ட்ரகிளுக்காக 20,000 மக்களை இவர் திரட்டியிருக்காரு பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக. ஸோ ஹி ஆஃபர்ட் சத்யகிரகா மெனி டைம்ஸ். வந்து சத்யகிரகா வந்து லான்ச் பண்ணுறாங்கன்னா அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிடுவார். ஹி பார்ட்டிசிபேட் இன் ப்ரொட்டஸ்ட் அகெயின்ஸ்ட் த செகண்ட் வேர்ல்டு வார். நாங்கள் செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா எங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் தாங்க அப்படிங்கிறதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அண்ட் வெள்ளையனே வெளியேறு, குவிட் இண்டியா மூமெண்ட், அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அண்ட் நிறைய டைம் ஜெயிலும் வந்து அனுபவிச்சிருக்காரு. ஸோ இதுதான் வந்து பஜ்ஜி முகமது, பிரசிடென்ட் ஆஃப் நப்ராங்பூர் காங்கிரஸ் ஒரிசாவில் இருந்தவர் பற்றியும், அண்ட் வீர் லகான் நாயக் பற்றியும், ட்ரைபல் லீடர் பற்றியும். அண்ட் குவிட் இண்டியா மூமெண்ட் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆகஸ்ட் 1942 குவிட் இண்டியா மூமெண்ட் லான்ச் பண்ணுவார் காந்தி. டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் கிளாஷ்ட் வித் த போலீஸ் எவ்ரிவேர். மெனி thousands வேர் அரெஸ்டட், ஓவர் 1000 killed அண்ட் மெனி மோர் இன்ஜர்ட் ஆயிடுவாங்க. போஸ் அண்ட் ஐஎன்ஏ பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, சுபாஷ் சந்திர போஸ் பற்றி. ஸோ த ரேடிக்கல் நேஷனலிஸ்ட் இவரும், ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வித் சோஷியலிஸ்ட் ஐடியாஸ் உள்ளவர் இவர். சரிங்களா. ஸோ போஸ் டிட் நாட் ஷேர் காந்திஜிஸ் ஐடியல் ஆஃப் அஹிம்சா. ஸோ இவர் வந்து அஹிம்சா வந்து இவருக்கு அவ்வளோக்கான இவரோட ஃபேவரட்டான கான்செப்ட் கிடையாது. தோ ஹி ரெஸ்பெக்டட் ஹிம் ஆஸ் த ஃபாதர் ஆஃப் த நேஷனாக ரெஸ்பெக்ட் பண்ணவர் போஸ் காந்தியை. ஸோ இன் ஜான்வரி 1941 ஹி சீக்ரெட்லி லெஃப்ட் ஹிஸ் கல்கட்டா ஹோம். ஸோ இவர் வந்து ஆக்சுவலாக வந்து இவரை வீட்டில் வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க சுபாஷ் சந்திர போஸை. அப்போ இவர் கல்கட்டா ஹோம்லேருந்து ஓடி போய் சிங்கப்பூர் போயிடுவார். ஆக்சுவலாக ஜெர்மனி வழியாக போய் ஹிட்லர்கிட்ட தான் கேட்கலான்னு போவார். பட் அப்படியே வந்து திரும்பி இந்த சைடு வந்துடுவார், ஈஸ்ட் பக்கம், வியா ஜெர்மனி, அண்ட் ரேஸ்ட் த ஆசாத் ஹிந்த் ஃபவுஜ் ஆர் த இந்தியன் நேஷ்னல் ஆர்மி, ஐஎன்ஏன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். எப்படின்னா பிரிசனர்ஸ் ஆஃப் வார்லாம் ஒன்றா திரட்டி இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக சண்டை போட்டிருக்கு. டு ஃப்ரீ இந்தியா ஃப்ரம் பிரிட்டிஷ் கண்ட்ரோல் இன் 1944 த ஐஎன்ஏ ட்ரை டு என்டர் இந்தியா த்ரூ இம்ஃபால் அண்ட் கோஹிமா. நார்த் ஈஸ்ட் வழியாக உள்ளே வரணும்னு நினச்சாங்க, நாகாலாண்ட் அது வழியாக. பட் த கேம்பெயின் வந்து ஃபெயில் ஆயிரும். த ஐஎன்ஏ மெம்பர்ஸ் வேர் இம்ப்ரிசன்ட் அண்ட் ட்ரைட். ஸோ நிறைய பேர்த்தை வந்து கொண்டுருவாங்க, நிறைய பேர்த்தை இம்ப்ரிசன்ட் பண்ணிடுவாங்க. பீப்புள் அக்ராஸ் த கண்ட்ரி ஃப்ரம் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப் பார்ட்டிசிபேட்டட் இன் த மூமெண்ட் அகேன்ஸ்ட் த ஐஎன்ஏ ட்ரையல். ஸோ இவ்வளோ பேரை நீங்கள் கொண்டுட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி அதுக்காக மக்கள் நிறைய பேர் வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்தியாவிலேருந்து. ஓகே, ஸோ குவிட் இண்டியாவுக்கு அப்புறமும் என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். மகாத்மா காந்தி டிசைடட் டு இனிஷியேட் a new phase of movement against the British in the middle of the second world war. ஸோ வேர்ல்டு வார் போயிட்டுருக்கு மகாத்மா காந்தி லான்ச் பண்ணது குவிட் இண்டியா மூமெண்ட். The British must quit India immediately, he told them. ஸோ இந்தியா விட்டு வெளியில் போங்க. ஸோ அதுக்காக பீப்புள் கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா, டூ ஆர் டை இன் யோர் எஃபர்ட்ஸ் டு ஃபைட் த பிரிட்டிஷ். ஸோ ஒன்று வந்து நம்ம சாதிச்சு காட்டணும், இல்லை செத்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். பட் யூ மஸ்ட் ஃபைட் நான் வைலண்ட்லி. ஆனால் அந்த சாதிச்சு காட்டணும் அப்படிங்கிற இடத்துல நான் வைலண்ட்டாக இருங்க, வைலண்ட்டாக இருக்காதீங்க. காந்திஜி அண்ட் அதர் லீடர்ஸ் were jailed at once, but the movement spread. ஸோ காந்திஜி இதை பற்றி தெரிஞ்சோன்னே காந்திஜி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, லீடர்ஸையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. பட் இந்த மூமெண்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள்,
It specially attracted peasants and the youth who gave up their studies to join it. ஸோ நிறைய பேர் வந்து அவங்க படிப்பை விட்டுட்டு குவிட் இண்டியா மூமெண்ட்டில் ஜாயின் பண்ணுறாங்க. கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் அத்தாரிட்டி வேர் அட்டாக்ட் ஆல் ஓவர் த கண்ட்ரி. ஸோ பிரிட்டிஷோட சிம்பிள்ஸை, பிரிட்டிஷோட ஆஃபீஸ் எது இருந்தாலும் அட்டாக் பண்ணுறாங்க. இன் மெனி ஏரியாஸ் த பீப்பிள் செட் அப் தியர் ஓன் கவர்மெண்ட்டையும் வந்து செட்டப் பண்ணிடுறாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் வேர் சிவியர் ரெப்ரெஷன். மக்களை போட்டு நல்லா டம்ப் பண்ணுறாங்க, அழுத்துறாங்க. பட் பை த எண்ட் ஆஃப் 1943 பக்கம் 42ல் குவிட் இண்டியா லான்ச் பண்ணுவாங்க. 43 பக்கம் 90,000 பீப்புள் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் அரவுண்ட் 1000 வந்து போலீஸ் ஃபயரிங்கில் இறந்து போயிருப்பாங்க. இன் மெனி ஏரியாஸ் ஆர்டர்ஸ் were given to machine gun crowds from airplanes. ஸோ ஏர்பிளைன்ஸ்லேருந்து சுடுங்க மக்கள் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர்ஸ் இருக்கும். த ரெபலியன் however ultimately brought the Raj to its knees. பட் இந்த ரெபலியன் நிற்கலை, போயிட்டே இருந்தது. ஆப்வியஸாக என்ன ஆயிடுச்சுன்னா பிரிட்டிஷ் இறங்கி வந்துட்டாங்க. ஸோ டுவர்ட்ஸ் இண்டிபெண்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மீன்வைல் இன் 1940 த முஸ்லீம் லீக் ஹேட் மூவ்ட் அ ரெசல்யூஷன் டிமாண்டிங் இண்டிபெண்டன்ஸ் ஸ்டேட். ஸோ 1939 வந்து நம்ம பார்த்தோம், காங்கிரஸ் ரிசைன் பண்ணிடுவாங்க. அவங்களோட அந்த 7 out of the 11 ப்ராவின்ஸை வின் பண்ணியிருப்பாங்களே, அதில் எல்லாத்துலேருந்தும். அண்ட் இப்போ வந்து 1940 பக்கம் முஸ்லீம் லீக் எங்களுக்கு தனியாக ஒரு இண்டிபெண்டன்ஸ் ஸ்டேட் கொடுங்க முஸ்லீம்ஸ்க்கு, இந்த நார்த் வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் ஏரியாஸ் ஆஃப் த கண்ட்ரி. அதில் தான் பெங்கால் வந்தது, பங்களாதேஷ். ஸோ த ரெசல்யூஷன் டிட் நாட் மென்ஷன் பார்ட்டிஷன் ஆஃப் பாகிஸ்தான் பற்றிலாம் இப்போ மென்ஷன் பண்ணல 1940 பக்கம்லாம். ஸோ வை டிட் த லீக் ஆஸ்க் ஃபார் அன் அட்டானமஸ் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் த முஸ்லிம்ஸ் ஆஃப் த சப்கான்டினென்ட். எதுக்கு முஸ்லிம்ஸ்க்குன்னு தனியாக ஒரு இடம் கேட்டாங்க அப்படின்னா, ஃப்ரம் த லேட் 1930s பக்கம் the league began viewing the Muslims as a separate. ஸோ முஸ்லீம் லீக் வந்து முஸ்லிம்ஸ் தனி அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க. செப்பரேட் நேஷன் ஃப்ரம் த ஹிந்துஸ். ஸோ ஹிந்துஸோடு தனியாக இருக்கணும். இன் டெவலப்பிங் திஸ் நோஷன் இட் மே ஹாவ் பின் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த ஹிஸ்ட்ரி ஆஃப் டென்ஷன் பிட்வீன் சம் ஹிந்து அண்ட் முஸ்லீம் குரூப்ஸ். ஸோ இது எப்படி டெவலப் பண்ணியிருப்பாங்கன்னா, ஆல்ரெடி பிரிட்டிஷர்ஸ் வந்து ஹிந்து முஸ்லீம் டாக்டிக்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. ஸோ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸ்லாம் வச்சு நம்ம இங்கே இருக்கக்கூடாது, நம்மளுக்குன்னு தனியாக ஒரு கண்ட்ரி வாங்கிக்கணும்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்க 1920s and 30s பக்கம் நடந்த இன்ஸ்டன்சஸ்லேருந்து. ஸோ ஸோ இங்கே திருப்பி வருவோம். More importantly, the provincial elections of 1937 seem to have convinced the league that Muslims were a minority. So 7 out of the 11 provincesல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வின் பண்ணுறாங்கன்னா நம்ம மைனாரிட்டியாக இங்கே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருது. அண்ட் தே வுட் ஆல்வேஸ் ஹேவ் டு ப்ளே செகண்ட் ஃபிடில், இன் செகண்ட் கார்டு தான் ப்ளே பண்ணும் இந்த டெமோக்ராட்டிக் ஸ்ட்ரக்சர்லாம் தெரிஞ்சிருது. ஸோ இட் ஃபியர் தட் த முஸ்லிம்ஸ் மே ஈவன் கோ அன்ரெப்ரசன்டட், நம்மளுக்கு ரெப்ரசன்டேஷனே இல்லாமல் நம்மளை அழுத்திடுவாங்கன்னு ஒரு பயம். அண்ட் த காங்கிரஸ் ரிஜெக்ஷன் ஆஃப் த லீக்ஸ் டிசைர் டு ஃபார்ம் அ ஜாயிண்ட் காங்கிரஸ் லீக் கவர்மெண்ட் in the United Province in 1937 also annoyed the league. ஸோ யூபி வந்து இருக்குது, இப்போவும் யூபி பெருசுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ யூபியில் நம்ம ஒரு கொயலேஷன் மாதிரி ஜாயிண்ட் காங்கிரஸ் ஒன்று ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ முஸ்லீம் லீகும் காங்கிரஸும் சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. பட் லீகோட கான்செப்டை இவங்க தவிர்த்துருவாங்க. ஸோ காங்கிரஸ் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு கோவத்தை ஏற்படுத்திடுச்சு. சரிங்களா? ஸோ இதை பார்த்துட்டு நம்ம திருப்பி கீழே வருவோம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த பிக்சரில் மௌலானா ஆசாத் வித் அதர் மெம்பர்ஸ் அட் த காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி. ஸோ தனியாக காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி CWCன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஆரம்பிச்சிருப்பாங்க சேவாகிராம் 1942. ஸோ ஆசாத் வாஸ் born in Mecca to a Bengali father and an Arab mother, well versed in many languages. இவருக்கு நிறைய லாங்குவேஜஸ் தெரியும். Azad was a scholar of Islam and an exponent of the notion of Bahadat-e-Deen, the essential oneness of all religion. ஸோ இவரோட கான்செப்ட் என்னென்னா, எல்லா ரிலிஜனும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி Bahadat-e-Deenனு சொல்லுவார். அண்ட் ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட் இன் காந்தியன் மூமெண்ட்டில் ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட் அண்ட் ஸ்டான்ச் அட்வொகேட் ஆஃப் ஹிந்து முஸ்லீம் யூனிட்டிக்காக போராடினவர். அண்ட் ஹீ வாஸ் அப்போஸ்ட் டு ஜின்னாஸ் 2 nation தியரி. ஸோ ஜின்னா தான் ஃபஸ்ட்டு வந்து ஹிந்து முஸ்லீம் யூனிட்டிக்கு ஹெட்டாக இருந்தவர். ஸோ அதுக்கப்புறம் ஜின்னா வந்து 2 nation தியரி ஆரம்பிச்சு பாகிஸ்தான் இந்தியான்னு. ஸோ இதுக்கு அகேன்ஸ்ட் ஆசாத் வந்து போராடினார். நெக்ஸ்ட் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி ஸ்பீக்கிங் டு காந்திஜி பிஃபோர் காந்தி ஜின்னா டாக்ஸ் இன் 1944. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வெட்டிரன் நேஷனலிஸ்ட் அண்ட் லீடர் ஆஃப் த சால்ட் சத்யகிரஹா இந்த சவுத். ஸோ சவுத்தில் வந்து ராஜகோபாலாச்சாரி உங்களுக்கு தெரியும், பாப்புலர் நோன் அஸ் ராஜாஜின்னு சொல்லுவாங்க. சர்வ்ட் அஸ் அ மெம்பர் ஆஃப் த இன்டரிம் கவர்மெண்ட். ஸோ நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் வாங்குறதுக்கு முன்னாடிலேருந்து நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது ஒரு நடுவில் ஒரு கவர்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை இன்டரிம் கவர்மெண்ட் சொல்லுவாங்க, டெம்பரரி கவர்மெண்ட். ஸோ அதில் வந்து ஹி சர்வ்ட் அஸ் அ மெம்பர் அண்ட் அஸ் ஃப்ரீ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரல். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்தியா
லைக் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கினே கவர்னர் ஜென்ரல் இருப்பார் பார்த்தீங்களா. ஸோ அது யாருன்னா ராஜாஜி தான். சரிங்களா, இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் சர்தார் வல்லபாய் பட்டேல் இதுதான் சர்தார் வல்லபாய் பட்டேல் played an important role in the negotiations for independence during 1945-47. Patel hailed from an impoverished peasant proprietor family of Naida at குஜராத்தில் வந்து இருப்பார். அவ்வளோக்கா ரிச்சான ஃபேமிலியெல்லாம் கிடையாது. A foremost organizer of the freedom movement from 1918 ஃப்ரீடம் மூமெண்ட்டில் இறங்கினவர். பட்டேல் சர்வ்ட் அஸ் த பிரசிடென்ட் ஆஃப் காங்கிரஸ். எப்போ பிரசிடென்ட் ஆஃப் காங்கிரஸாக இருப்பார்னா 1931. சரிங்களா. அண்ட் இங்கே பாருங்கள், முகமது அலி ஜின்னா வித் மகாத்மா காந்தி பாம்பேயில் செப்டம்பர் 1944. அண்ட் அம்பாசிடர் ஆஃப் ஹிந்து முஸ்லீம் யூனிட்டின்னு சொல்லுவாங்க. அன்டில் 1920 வரைக்கும் தான் ஜின்னா பிளேட் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் மேக்கிங் ஆஃப் த லக்னோ பேக்ட். ஸோ லக்னோ பேக்ட் நம்ம பார்த்தோம் 1916 முஸ்லீம் லீக்கும் காங்கிரஸும் ஒரு பேக்ட் போடுவாங்க, பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்ட் நம்ம போராடுவோன்னு. ஹீ ரீஆர்கனைஸ் த முஸ்லீம் லீக் ஆஃப்டர் 1934 அண்ட் பிகேம் த மேஜர் ஸ்போக்ஸ் பர்சன் ஃபார் த டிமாண்ட் ஆஃப் பாகிஸ்தானை கேட்டவரே வந்து இவர் தான். சரிங்களா. Jawaharlal Nehru listens to Mahatma Gandhi before the Bombay session of July 1946. So Gandhiji's disciple, Congress socialist in சொல்லுவாங்க Jawaharlal Nehru, and an internationalist. Nehru was a leading architect of national movement and of free India's economy and polity. அதுக்கப்புறம் நிறையா நம்ம இந்தியா வந்து ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு தானே, நிறைய பாலிசிஸ் கொண்டு வந்தவர் இவர் தான். ஓகே. So the Congress's failure to mobilize the Muslim masses in the 1930s allowed the league to widen its social support. ஸோ காங்கிரஸ் வந்து முஸ்லீம் லீகோட நீட்ஸ் எல்லாம் வந்து பூர்த்தி பண்ணி கொடுக்கல. ஸோ அதனால் முஸ்லீம் லீக் அவங்களோட பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டுருந்தாங்க. இட்ஸ் sought to enlarge its support in the early 1940s when most Congress leaders were in jail. ஸோ காங்கிரஸ் லீடர்ஸ் ஜெயிலில் இருக்கும்போது 1940s முஸ்லீம் லீக் அவங்களுக்கான பேஸை வந்து டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க. At the end of the war 1945, the British opened negotiations between the Congress, the League and themselves for the independence of India. ஸோ இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் பற்றி பேசும்போது the talks failed because the League saw itself as a sole spokesperson of India's Muslims. ஸோ இந்தியாவில் இருக்கிற முஸ்லீமுக்கு நாங்கள் தான் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி பேசியிருக்காங்க. பட் காங்கிரஸ் வந்து இந்தியா முழுக்க வந்து அவங்க பேசியிருக்காங்க. பட் இந்த டிவைட் வந்து இருந்தது. ஸோ தி காங்கிரஸ் குட் நாட் அக்செப்ட் திஸ் கிளைம் சின்ஸ் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் முஸ்லீம் மக்கள் வந்து தே வர் சப்போர்ட்டிங் காங்கிரஸ் டூ. ஸோ இதை வந்து காங்கிரஸ் ஒத்துக்கலை, நீங்கள் தான் அவங்களோட சோல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ எலெக்ஷன்ஸ் டு த ப்ராவின்சஸ் வேர் அகெயின் ஹெல்ட் இன் 1946 திருப்பி எலெக்ஷன்ஸ் நடக்கும் இல்லையா. ஸோ த காங்கிரஸ் டிட் வெல் இன் த ஜென்ரல் கான்ஸ்டியூவன்சிஸில் காங்கிரஸ் நல்லா பண்ணியிருப்பாங்க, ஜென்ரல் சீட்ஸ் இருக்கும் இல்லையா அதில். பட் த லீக் சக்ஸஸ் இந்த சீட்ஸ் ரிசர்வ். ஸோ ரிசர்வேஷன் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த சீட்டு முஸ்லீம் தான். ஸோ அந்த இடத்துல லீகோட வந்து சக்ஸஸ் ஸ்பெக்டாகுலராக இருந்தது, ரொம்ப ஹையாக இருந்தது. இட் பர்சிஸ்டட் வித் இட்ஸ் டிமாண்ட் ஃபார் பாகிஸ்தான். எங்களுக்கு பாகிஸ்தான் வேணும் அப்படிங்கிற கான்செப்ட்லேயே தான் இருந்தாங்க. இன் மார்ச் 1946 த பிரிட்டிஷ் கேபினட் சென்ட் 3-member மிஷன் வந்து அனுப்புவாங்க, கேபினட் மிஷன்னு சொல்லி டெல்லிக்கு, டு எக்ஸாமின் திஸ் டிமாண்ட். ஸோ இந்த பாகிஸ்தான் இந்தியா அப்படிங்கிற டிமாண்டை பார்த்துட்டு வாங்கன்னு. அண்ட் டு சஜஸ்ட் அ சஸ்டெயினபிள் அண்ட் சூட்டபிள் பொலிட்டிக்கல் ஃப்ரேம்ஒர்க் ஃபார் ஃப்ரீ இந்தியா. ஒரு பொலிட்டிக்கல் ஃப்ரேம்ஒர்க் கொடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி. திஸ் மிஷன்ஸ் சஜஸ்டட் தட் இந்தியா ஷுட் ரிமெயின் யுனைடெட் அண்ட் கான்ஸ்டியூட் இட் செல்ஃப் அஸ் அ லூஸ் கான்ஃபெடரேஷன் வித் சம் அட்டானமி ஃபார் முஸ்லீம் மேஜர் ஸ்டேட். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா ஒன்றா தான் இருக்கும், நீங்கள் பிரியாதீங்க. பட் ஆனால் இந்த கான்ஃபெடரேஷன் ஒரு லூஸான டைட்டாக, இப்போ நம்ம இருக்கிற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட்ஸ் வந்து சென்டரை விட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் நினச்ச நேரத்துக்கு வெளியில் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அண்ட் வித் சம் அட்டானமி ஃபார் முஸ்லீம் மெஜாரிட்டி ஏரியாஸ். பட் இட் குட் நாட் கெட் த காங்கிரஸ் த முஸ்லீம் லீக் டு அக்ரி டு ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ் ஆஃப் த ப்ரொபோசல். ஸோ பட் காங்கிரஸும் ஒத்துக்கல, முஸ்லீம் லீகும் ஒத்துக்கல. பார்ட்டிஷன் நவ் வந்து பிகேம் மோர் ஆர் லெஸ் இன்எவிட்டபிள். கண்டிப்பாக பார்ட்டிஷன் நடந்துரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு, அதுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், கான் அப்துல் கஃபார் கான். இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கான் அப்துல் கஃபார் கான், த பாஷ்தூன் லீடர் ஃப்ரம் நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ், NWFPன்னு சொல்லுவாங்க, நார்த் வெஸ்டர்ன் ரீஜனில், வித் ஹிஸ் கொலீக்ஸ் அட் அ பீஸ் மார்ச் த்ரூ பீகார். ஸோ பீகாரில் வந்து ஒரு பீஸ் மார்ச் வந்து நடக்கும் மார்ச் 1947. ஸோ ஆல்சோ நோன் அஸ் த பாத்ஷா கான்னு சொல்லுவாங்க அவரை. ஹீ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் த குதை கித்மத்கார் ஆர் த ரெட் ஷர்ட் மூமெண்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து வைலண்ட் மூமெண்ட் கிடையாது, நான் வைலண்ட், ரொம்ப அஹிம்சா வழியாக ஃபாலோ பண்ணுற மூமெண்ட் அமாங் த பத்தான்ஸ் ஆஃப் த ப்ராவின்ஸ். ஸோ பத்தான்ஸ் தான் யாருன்னு உங்களுக்கு தெரியணும், அவங்கள வச்சு நடத்துவார். ஸோ பாத்ஷா கான் வாஸ் ஸ்ட்ராங்லி ஒப்போஸ் டு த பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா வந்து இவருக்கு பிடிக்கல. ஹீ கிரிட்டிசைஸ் இஸ் காங்கிரஸ் கொலீக்ஸ் ஃபார் அக்ரீயிங் டு த டிவிஷனுக்கு ஏன் ஒத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு.
So after the failure of the cabinet mission, the Muslim League decided on mass agitation for winning its Pakistan demand. So cabinet mission fail ஆயிடுச்சு, பாகிஸ்தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி ஒரே காலில் நிற்பாங்க. இட் அனௌன்ஸ்ட் 16th August 1946 டைரக்ட் ஆக்ஷன் டே. ஸோ இந்த டைரக்ட் ஆக்ஷன் டே முஸ்லீம் லீக் அறிவிக்கிறாங்க. நிறைய இடத்துல சண்டைகள் வருது, நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. ஆன் திஸ் டே riots broke out in Calcutta, lasting several days and resulting in the death of 1,000 of people. வந்து நிறைய பேர் thousands of people இறந்து போயிடுவாங்க. By March 1947 violence spread to different parts of North Indiaவுக்கு இது ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ refugees from riot torn Punjab gather in New Delhi in search of shelter and food. இவ்வளோ பேர் வந்திருக்காங்க நியூ டெல்லிக்கு. Okay, so many 100,000 people were killed and numerous women had to face untold brutalities வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க women during the partition. Millions of people were forced to flee their homes, விட்டு ஓடி போயிருக்காங்க. torn asunder from their homelands. They were reduced to being refugees in alien lands. So நம்ம சொந்த நாட்டிலே நம்ம ரெஃப்யூஜிஸாக மாற வேண்டியதாக ஆகிடுச்சு. பார்ட்டிஷன் ஆல்சோ மென்ட் தட் இந்தியா சேஞ்ச்டு மெனி ஆஃப் இட்ஸ் சிட்டிஸ். சேஞ்ச் அண்ட் அ நியூ கண்ட்ரி பாகிஸ்தான். ஸோ நம்மளோட இந்தியாவில் இருக்கிற நிறைய சிட்டிஸ் மாறிடுச்சு, இந்தியாவே மாறிடுச்சு, பாகிஸ்தான் பிறந்துருச்சு. ஸோ த ஜாய் ஆஃப் ஆர் கண்ட்ரிஸ் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் த பிரிட்டிஷ் ரூல் கேம் மிக்ஸ்ட் வித் த பெயின் அண்ட் வயலன்ஸ் ஆஃப் பார்ட்டிஷன். ஸோ என்ன தான் நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்குகிறோம் ஜாயஸாக இருந்தாலும் பெயினும் வயலன்ஸும் இருந்தது பார்ட்டிஷன்னால், இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிற மாதிரி. நேஷ்னலிசம் இன் ஆஃப்ரிக்கா, த கேஸ் ஆஃப் கானாவில் பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னா லேட் 19th century பக்கம் அண்ட் ஏர்லி 20th century பக்கமும் விட்னஸஸ் த ரைஸ் ஆஃப் நேஷ்னலிசம் இன் மெனி ஆஃப்ரோ ஏஷியன் நேஷன்ஸில் இதே மாதிரி ஆகுது. இன் மெனி ஆஃப் தீஸ் நேஷ்னலிசம் அரோஸ் எஸ் அ பார்ட் ஆஃப் ஆன்டி கொலோனியல் ஸ்ட்ரகிளாக வந்து பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக சண்டை போடுறாங்க. அண்ட் கொலோனியல் ரூல் இன் ஆஃப்ரிக்கா வாஸ் டிக்டேட்டர்ஷிப் மாதிரி போகுது. ஒன்லி த சீஃப்ஸ் வேர் அலவுட் டு ரூல் ஆன் பிஹாஃப் ஆஃப் த ஃபாரின் பார்ட். சீஃப்ஸ் மட்டும் தான் ரூல் பண்ணும். ஆல்டர்னேட்டிவ்லி லாஸ் அஃபெக்டிங் ஆஃப்ரிக்கன்ஸ் வேர் கிரியேட்டட் இன் ஆல் ஒயிட் லெஜிஸ்லேச்சர். ஸோ இங்கே இந்தியாவில் மாதிரி தான் ஆல் ஒயிட் லெஜிஸ்லேச்சர் ஆஃப்ரிக்கன்ஸுக்கு அகேன்ஸ்டாக லாஸ் கொண்டு வருது. ஆஃப்ரிக்கன்ஸ் ஹேட் நோ டெசிஷன் மேக்கிங் பவர் ஆர் ரெப்ரசன்டேஷன் இல்லை, நாட் அன்டில் ஆஃப்டர் த செகண்ட் வேர்ல்டு வார் அட்லீஸ்ட். ஸோ த ஃபோர்ஸபிள் டேக் ஓவர் ஆஃப் லேண்ட் ஃப்ரம் லோக்கல் ஓனர்ஸ், இங்கே நடந்த மாதிரி தான் யூசர்ஸ், இன்க்ரீஸ் டாக்ஸேஷன் அண்ட் புவர் ஒர்க்கிங் கண்டிஷன் லெட் டு மெனி ஆஃப்ரிக்கன் ப்ரொட்டஸ்ட் இங்கே நடந்த மாதிரி நடக்குது. இன் 1957 கானா, known until then as the Gold Coastன்னு சொல்லுவாங்க, became the first sub-Saharan African country to gain independence. கானா தான் ஃபஸ்ட்டு சஹாரன் டெசர்ட்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அங்கே வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்குறாங்க. த ஃப்ரீடம் மூமெண்ட் வாஸ் லெட் பை குவாமே நுகுர்மா கன்வென்ஷன்ஸ் பீப்புள்ஸ் பார்ட்டி த்ரூ ஸ்ட்ரைக்ஸ், பாய்காட்ஸ் அண்ட் மாஸ் ரேலிஸ். இவர் தான் வந்து ஃப்ரீடமோட ஹெட், ஃப்ரீடம் மூமெண்ட்கான ஹெட். ஸோ இன் 1951 திஸ் பார்ட்டி ஒன் அ ஹியூஜ் எலக்டோரல் விக்ட்ரி வந்து நடக்கும். இட் அப்போஸ் த எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் இன் விச் த பிரிட்டிஷ் ரூலர்ஸ் ஹேட் அலவுட் த சீஃப்ஸ் டு நாமினேட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஸோ சீஃப்ஸ் தான் வந்து அவங்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் சூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இதை பிரேக் பண்ணிடுவாங்க இவங்க. அண்ட் இட் ப்ரெஸ் த பிரிட்டிஷ் டு கிராண்ட் அ லெஜிஸ்லேச்சர் தட் கண்டெயின் நோ நாமினேட்டட் ஆர் ஸ்பெஷல் மெம்பர்ஸ் அண்ட் ஒன் திஸ் டிமாண்ட். 1954 இந்த டிமாண்டை வந்து வாங்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இனிமேல் நாமினேஷனோ ஸ்பெஷலாக இவங்களை நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ எலெக்ஷன்ஸ் டு த நியூ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வேர் ஹெல்ட் இன் 1956 எலெக்ஷன் நடக்கும். த கன்வென்ஷன் பீப்புள்ஸ் பார்ட்டி ஒன் தீஸ், தஸ் பேவிங் த வே ஃபார் த ப்ரொக்ளமேஷன் ஆஃப் அன் இண்டிபெண்டன்ட் நேஷன். ஸோ இதுக்கப்புறம் இவங்க வின் பண்ணக்கப்புறம் ஒரு இண்டிபெண்டன்ட் நேஷன் டிமாண்ட் பண்ணுவாங்க அண்டர் த நேம் கானா. ஸோ கானா அப்படிங்கிற நேம் கடியில் நாங்கள் வருவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ யா கைஸ், இதோடு இந்த லெசன் முடிஞ்சது. அண்ட் ஸோ குவைட் பிக் லெசன். இண்டிபெண்டன்ஸ்க்கு டுவர்ட்ஸாக ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ் என்னென்னலாம் உங்களுக்கு இதில் புரிஞ்சிருக்கும். நான் ஸ்பெக்ட்ரமில் இருக்கிற நிறைய ஆஸ்பெக்ட்ஸும் இதில் வந்து கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். இன் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியணும்னா ஸ்பெக்ட்ரம் புக்கு டீட்டெயிலாக பாருங்கள். சம்பாரன், கேதா, அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்லலாம் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். இண்டிகோ பிளான்டிங் என்ன நடந்துச்சு இது மாதிரிலாம். ஸோ Pasts 1 Pasts 2 புக்கு ரெண்டுமே கோர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ ரெண்டு புக்குமே வந்து காஸ்ட் 300 டோட்டல் 600. அண்ட் கிவ் அவே பற்றி பேசியிருந்தேன். கிவ் அவே கொடுக்கறதுக்கு டைமே இல்லை. பட் ஐ டெஃபினெட்லி ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணி நேம்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி ஐ கிவ் த கிவ் அவே டீட்டெயில்ஸ். ஸோ கிவ் அவே டீட்டெயில்ஸ் வந்து இந்த ரெண்டு புக்குமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் வின் பண்ணுறவங்க. அண்ட் கிவ் அவே டீட்டெயில்ஸ் பற்றி தெரியணும் அப்படின்னாலும் கீழே போய் பாருங்கள், ஒரு 4-5 வீடியோக்குள்ளே இருக்கும். இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கான லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன், ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் யா கைஸ், தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் உங்களுக்கு நம்மளோட NCERT ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் புக்ஸோட கோர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை மெசேஜ் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டா லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு எது ஃபர்தர் குவரிஸ் இருந்தாலும் மெசேஜ் பண்ணி கேளுங்க. அண்ட் TNPSCக்கு வந்து டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு, as well as TNPSC மென்டரிங் கோர்ஸ் போயிட்டுருக்கு. தட் இஸ் ஆர் சுதர்ஷன் சார் இஸ் டேக்கிங் த கோர்சஸ். அண்ட் அவர் 4 times Group 1 மெயின்ஸ் அப்ரோச் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கு அவர் கூட டேரக்ட் 1-on-1 கான்டாக்ட் கிடைக்கும். அண்ட் யா, தட்ஸ் இட். தேங்க்யூ.